ஃபர்ஸ்ட் லுக் நீங்க சொன்ன மாதிரி தான். அது ஒன்றும் பெருசாலாம் அதுல ஒர்க்கே இருக்காது. ஆனா ஸ்கிரிப்டா, படமா, சீன்ஸா, இவங்களை எவ்வளவு எங்கேஜிங்கா வச்சுக்க முடியுமோ. ஏன்னா எனக்கு கழக தலைவன் பிடிச்சிருந்துச்சு, அதனால சொல்றேன். நிறைய பேருக்கு அந்த படம் எனக்கு பிடிக்கல, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு என்கிட்டயே சொன்னாங்க. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒர்க்கா அவர் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. தடம் எல்லாம் பார்த்துட்டு நான் அந்த படத்தை 3 தடவை தியேட்டர்ல பார்த்தேன். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. 3 தடவை எனக்கு வந்துட்டு பெருசா எனக்கு இங்க எதெல்லாம் ரிவீல் ஆகுது எல்லாம் தெரிஞ்சாலும் கூட எனக்கு அது போர் அடிக்கல. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா அது வேற இது வேற இல்ல. ஒரு மாஸ் ஆடியன்ஸ் பின்னாடி இருக்காங்க ஒரு ஹீரோக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி எஃபர்ட் விடணும். எப்படி கம்பேர் பண்றதுனே தெரியல ப்ரோ. இது கம்பேரிஷனை தாண்டி இது சாட்டிஸ்ஃபையே பண்ணலன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க, அவரை நம்பி ஒரு நம்பர் இருக்கு. அந்த அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு எஃபர்ட் போட்டிருக்கணும்ல. ஈவன் ஓகே டைரக்டர் என்னதான் சொல்றாரு, இது டைரக்டரோட காலா இருந்தாலும் எடிட்டர் சைட்லயும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இருந்திருக்கலாம். அட்லாஸ்ட் இல்ல கொஞ்சம் சொல்றீங்கல்ல, எஃபர்ட்ங்கிற வார்த்தையே இங்க இல்லங்கற நானு. புரியுது ரைட், ஓகே. மத்தவங்க ஒபினியன் கேட்போம். ஆதி வந்திருக்காரு, ஆதி பேசுவார். ஆதியோட ஒபினியன் கேட்போம். வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் தான் கேட்போம். ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவோம் ப்ரோ. இன்னும் யாரும் வரல. ஓகே ஓகே பிரதர், 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க பேச ஆரம்பிட்டோம். ஆதி ப்ரோ சொல்லுங்க, பேச ஆரம்பிட்டோம். வேற யாரோ பேசுறாங்களா? இல்ல பேசுங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல டோட்டலாவே. அதான் இவர் சொன்ன மாதிரி எனக்கு டோட்டலா முயற்சியே இல்லாம தான் இருந்துச்சு. அதாவது எனக்கு மத்தது கூட ஓகே, நீங்க ஸ்டில்ஸாவோ இல்ல இதுவாவோ, அதாவது இப்படி ஒரு பேட்டர்ன் ஒண்ணு கிடையாது. இப்படிதான் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இருக்கணும்னு இருக்கலாம், இந்த பேட்டர்னும் கிடையாது. எப்படி வேணா இருக்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு. பேசிக்கா ஃபர்ஸ்ட் லுக்கோட வேலை என்னன்னா, இப்ப டீசரோட வேலை என்ன, இது என்ன இருக்கு இதுலன்னு டீஸ் பண்றது. அதோடைய ஒரு சின்ன வருஷனா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பண்ணணும். இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், இப்ப எனக்கு வந்து ஆதிக்கோட ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல, அந்த பேர் என்ன, அந்த படம் பேர் குட் பேட் அக்லி, அது வந்து எனக்கு பெருசா பிடிக்கல. அட்லீஸ்ட் அதுல இப்போ கான்ட்ரவர்ஷியல் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் இதை பத்தி பேச பொருள் ஆகும் இந்த விஷயம். அஜித் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணதில்லை, பண்றாரு தப்பா மையூஸ்டாயினா. ஸோ அது வந்து இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அது கான்ட்ரவர்ஷியல் ஆகும், பெருசா ரீச் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் அவங்களுக்காவது அதுல ஏதாவது ஒரு 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 பிரோஜனம் இருக்குன்ற மாதிரி ஒரு எஃப்எல்லாம் அதை கூட நம்ம ஒத்துக்கலாம். பட் அதே மாதிரி நீங்க வேதாளம் போஸ்டர் பாத்தீங்கன்னா, வேதாளம் போஸ்டர்ல எதுவுமே இருக்காது, சும்மா அஜித் லோக்கம். ஆனா கெட்டப், இப்ப அஜித் வந்து ஃபுல்லா மொட்டை அடிச்சு வந்து அந்த கெட்டப் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஆனால் அப்படி இதுல எந்த வேலையுமே இல்லை. இப்ப நீங்க அஜித் வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நடந்து வராருன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு வீடியோ எடுத்து அப்போ ஒரு போட்டோ எடுத்து அதை வச்சு சும்மா விடாமுயற்சி மட்டும் ஒட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இவர் கூட சொன்னாரு, மகிழோட மற்ற எல்லா படத்துலையும் கூட நாம தான் இருக்கணும். தடையறத்தக்க போஸ்டர் சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தடையறத்தக்க போஸ்டர் அப்பவே. இதுவும் செம்மையா இருந்துச்சு. மீகாமன்னும் செம்மையா இருந்துச்சு, மீகாமன் போஸ்டர் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க அதுல அதான் நான் சொல்றேன், போஸ்டர் சிம்பிளா இருக்கிறதுல தப்பே கிடையாது, காம்ப்ளெக்ஸா தான் இருக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது ஒரு போஸ்டருக்கு. ஆனா இதுல பிரச்சனை வந்து காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. இங்க பிரச்சனை வந்து என்ன சொல்றது, இப்போ சிம்பிளா சொல்றேனே, இந்த டிசைன் எடுத்துக்கோங்க, அந்த அவங்க போஸ்டரோட டைட்டில் ஃபாண்டோ இல்ல டிசைனோ, அதுவே கூட ஒன்றும் பெருசா இது பண்ண மாதிரியே இல்லை, ரொம்ப சாதாரணமா இந்த எழுத்துக்களோ அதுவோ கூட அப்படிதான் இருக்குல்ல. நான் அதான் சொல்ல வரேன். எப்படிங்க ஒரு 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 போஸ்டர் பார்த்தா ஒரு சின்னதா ஒரு விஷயம் தோணும்ல, ஒருவேளை இந்த படத்துல இது இருக்கோ அது இருக்கோ அப்படின்னு. சும்மா இந்த ஃபேன் ஃபைட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணல நானு. டக்குன்னு எனக்கு இன்னொரு பெரிய படம் தோன்றதுனால சொல்றேன். இப்ப என்ன, அஜித்தோட லீக்ல இருக்கிறது இன்னும் 2 ஹீரோஸ் தான் வச்சுக்கோங்க, ரஜினி எடுத்துக்கலாம் இல்லாட்டி விஜய் எடுத்துக்கலாம். நீங்க அவங்களோட போஸ்ட்லாம் கூட, நீங்க தெரியோட போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஜய் இருப்பாங்க. இல்லை பண்ணோடனே ஒரு ஒரு டாபிக் கிரியேட் ஆகுது இல்ல, ஓ அப்படின்னா இந்த படத்துல 3 விஜயா அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆகுது. இப்ப இந்த ரஜினி எடுத்துக்கிங்க, நீங்க காலா போஸ்டர் கபாலி போஸ்டர் பயங்கரமா இருக்கும். அந்த கிட்டத்தட்ட ஒரு இந்த இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க கபாலி போஸ்டர் வந்தப்போ, ஜாங்கோ அன்சைன் லெவல் எல்லாம் பேசிட்டாங்க, அதெல்லாம் இருக்குமா இதெல்லாம் இருக்குமா அதெல்லாம் இருக்குமான்னு. ஸோ இதுல ஏதாவது ஒரு விஷயம் அப்படி பேச பொருளாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் வந்து கிளியர் கட்டா இருக்கிறது வந்து, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட லாட்டா சொல்லுவேன், மகிழ்னு ஒரு டேரக்டர் வந்து பிறந்ததே அஜித்துக்காக தான். ஆனா அவர் கூட படம் பண்றதுக்காக தான். ஏன்னா அஜித்துக்கு வந்து பெருசா ரொம்ப இது பண்ணா அதான் என்ன சொல்றது, அவர் மேலேயே கதை டிராவல் ஆகாம ஒரு மகிழுக்கு ஒரு விஷயம் செமையா வரும், ஹீரோவை டைரக்டா ஆக்ஷன் பண்ண விடாம ஆக்ஷன் படம் எடுக்கிறது.
அது வந்து பெரிய விஷயம். அது நீங்க ஹீரோவை இன்வால்வ் பண்ணாம, அவரை இது பண்ணாம, சைட்ல இருந்து அந்த கேரக்டரைசேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணி ரைட்டிங்ல அவருக்கு பயங்கரமா மாஸ் ஏத்தி அந்த இடத்துல ஹீரோவை கொண்டு வருவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கழகத் தலைவனுடைய கழகத் தலைவன் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபார் தட் ஃபேக்ட் எனக்கு 5 மகிழ் படமுமே எனக்கு பிடிக்கும். 5க்கு 5 எனக்கு மகிழ் படங்கள். எந்த படமுமே எனக்கு பிடிக்காம போனதில்ல. ஸோ வந்து இப்போ நீங்க கழகத் தலைவன்ல பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் இருக்கிற கழகத் தலைவன்ல அது வந்து நான் என்னுடைய ஒப்பீனியன்ல இந்த இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஆக்ஷன் பிளாக்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 15 நிமிஷம் ஆக்ஷன் பிளாக்லாம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நீங்க படத்துல பார்க்கும்போது அது 15 நிமிஷம் கடந்து போயிடும். ஆனா ஒரு 15 மினிட் டைரக்ட் சீக்வன்ஸ் ஒரு ஆக்ஷன் பிளாக் எழுதுறதே கஷ்டம். அத ஏன்னா இப்போ ஒரு ஒரு நடிப்பு சீன் வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப ஈஸியா டைம் அதுல ஓட்டுறக்கான வேலைகள்லாம் இருக்கும். பட் ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்விஃப்டா வேகமா நடக்குது. ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருத்தர் எழுதிருக்கான்னா ஆல்மோஸ்ட் அதை ஒரு 5-6 பேஜுக்கு அவன் எழுதியிருக்கணும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தாங்க அதை. ஆல்மோஸ்ட் அந்த இன்டர்வல்ல தான் உதயே பாதியில தான் உள்ளே வருவாப்புல. அது வரைக்கும் என்ன கலையரசன் மேலேயே போயிட்டு இருக்கே படம்ன்ற மாதிரி தான் நமக்கே இருக்கும். சாரி, இவர் வருவாப்புல, கலை வருவாப்புல. ஸோ எனக்கு என்னன்னா அந்த இன்டர்வல் பிளாக்ல இருந்த அந்த இதுவுமே ரிவீலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆரவ அவங்க டீல் பண்ணியிருந்த விதம், ஒரு ஆன்டகனிஸ்ட் அவர் எப்படி டீல் பண்ணியிருந்தாருன்ற விதம், இது எல்லாமே எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, ஸோ நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன், அஜித் வந்து மகிழ் கூட படம் பண்ணணும், விபி வந்து விஜய் கூட படம் பண்ணணும், ரஜினிக்கும் எனக்கு விபி விஜய்க்கு வந்து விபி இல்லாட்டி ரஞ்சித், ரஜினிக்கு வந்து விபி, இந்த மாதிரி நான் ரொம்ப ஆசைப்பட்ட காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுல 2 ஒரே நேரத்தில் நடந்தது பயங்கர சந்தோஷம் எனக்கு. இந்த விஜய் விபியும் இவரும் மகிழ் ரஜித்தும். ஸோ இன்னுமே எனக்கு படம் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அவர் நினைச்ச விஷயம்ல அதை அவங்க கொண்டாந்துட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் படத்துல அது நல்லா வந்துடும் நம்பிக்கை இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்த மட்டுக்கும் எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான். ஈவன் மகிழோட மற்ற படங்கள்ல இதை அவர் கேஷுவலா விட்டுருந்தாலுமே இந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை இல்லாம அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கும்போது அப்புறம் படத்துக்கு இவ்வளோ ஒண்ணு இருக்குல்ல. நீங்க படம் வந்து இப்போ நீங்க 3 மாசத்துல எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட முதல் இது இப்பதான் வரப்போகுதுன்றப்போ இது போட்டு நீங்க நாளை வெளியிடுன்னு இந்த இதுக்கெல்லாம் போடுவாங்கல்ல, படம் ரிலீஸ் ஆகிற 2 நாள் முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி போஸ்டரா இதை விட்டீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 1.5 வருஷத்துல ஒன்று விட போறீங்கன்றப்போ இவ்வளவுதானான்ற ஒரு ஃபீல் வருது இல்ல. அதை தவிர்த்து இருக்கலாம். இந்த ஸ்கேல் படத்துக்கு அது ரொம்ப நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதுதான் என் கருத்து. மகிழ்ச்சி. ஓகே ஓகே, கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு உங்களை மாதிரி தான் மகிழ் திருமாவோட எல்லா படமுமே பிடிக்கும் 5க்கு 5. அதுலயும் கழகத்திலயும் நிறைய பேருக்கு பிடிக்கலம்பாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அந்த படம் மட்டும் உதயநிதி நடிக்காம இருந்த வேற யாரும் நடிச்சா கண்டிப்பா எல்லாமே பாராட்டியிருப்பாங்க. எல்லாரும் உதயநிதி படங்கனாலேயே அது ஒரு எப்படின்னா ஒரு விட்டுட்டாங்க, பார்க்காம விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல பிரகாஷ், எனக்கு அதுல இன்னொரு டவுட் இருக்கு. அது உதயநிதி தவிர வேற யாரும் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த படத்துல அவருக்கு பெருசா முக்கியத்துவம் கிடையாதுல்ல, உதய்க்கு பெருசா முக்கியத்துவம் கிடையாது. இன்னொன்னு கூட அது ஒரு கன்வென்ஷனல் ஒரு ஹீரோக்கான எண்டு கிடையாது. இவன் தாண்டா பெரியவன் அதனால ஜெயிச்சான்றதா இருக்காது. நீங்க அந்த இந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு வரும்ல, ப்ரூஸ்லி ரெஃபரன்ஸ் வந்துட்டு வரும்ல, அது உதயநிதி ஸ்டைல்ன்றதுனால தான் நமக்கு ஒர்க் ஆச்சு. ஆமா, இவனால அடிக்க முடியாதுன்னு ஒரு பெரன்ற ஒரு ஃபீல் இருக்கிறதுனால தான் நமக்கு அது ஒர்க் ஆச்சு. இவ்வளவு பெரிய ஆளை இவனால எப்படி அடிக்க முடியும்ன்ற ஃபீல் வராம எல்லாரையும் போட்டு அடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ. நான் இன்ஃபேக்ட் சொல்றேன், ஆரியாவா இருந்திருந்தா கூட அது ஒர்க் ஆயிருக்காது. ஏன்னா ஆரியா அடிச்சு நிறைய பார்த்திருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி. ஒரு 10 பேரை ஒட்டுக்க அடிக்காத ஒருத்தன் அடிச்சாதான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ மகிழ் கூட ஒர்க் பண்றதும் அவருடைய பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் சகிச்சுட்டு ஒர்க் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் கூட பேசியிருந்தாரு, உதய் வந்து கலாச்சிட்டு இருந்தாப்புல அவரோட மேக்கிங் ஸ்டைல இதுல இன்டர்வியூஸ்ல. உதய் எல்லாத்தையும் உதய் மாறியவே கலாச்சிட்டா இருப்பாப்புல இன்டர்வியூஸ்ல. ஆனா அடிப்படையாவே அவங்க உதய்க்கு வந்து ஒரு பெருசா நம்ம நடிச்சு இது பண்ணி ஆஸ்கர் வாங்கணுன்ற மாதிரிலாம் ஐடியாவே கிடையாது. வாங்க வந்த அளவுக்கு என் ஃபேமே முகம் போய் தெரியணும் மக்களுக்கு, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம சினிமா ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அவர்கிட்ட வந்து நீங்க மகிழ் மாதிரி ஒரு ஆளோட ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல்ல இங்க இருக்கிற கன்வென்ஷனல் ஹீரோஸ் அடாப்ட் ஆகிக்கிறது கஷ்டம். மலையாளத்துல ஒத்துக்குவாங்க, சரி ஓகே ஒரு நாள் ஃபுல்லா நீ ஒரு சீன் எடுக்கிறியா எடுன்னு. இவங்க கடுப்பாயிருவாங்க, என்னது இன்னைக்கும் இதே சீனு, நாளைக்கும் இதே சீனு, நாளை கழிச்சு இதே சீனு, 3 நாளா எத்தனை சீன், இந்த ஒரு சீனை எவ்வளவு வாட்டி எடுத்துட்டு இருப்பீங்கன்ற மாதிரி போயிடுவாங்கல்ல. ஸோ அதனால நான் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு உதவி விட்டா வேற யாரும் பண்ணிருக்க கூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
ப்ரோ அதேதான் ப்ரோ. அதே மாதிரி லைக் நீங்க சொன்னீங்களா அந்த 15 மினிட்ஸ் இன்டர்வல் பிளாக் போர்ஷன் லைவ் ஸ்டேஷன்ல லைவா மக்கள் நடமாடுற ஸ்டேஷன்ல அதை ஃபுல் ஆஃப் பண்ணது பெரிய விஷயம். கழக தலைவனுக்கு உதய் தவிர வேற யாராச்சும் போட்டிருந்தாங்கனாலும் கன்வின்சிங்கா இருக்காது. கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ்க்காகவே கன்வின்சிங்கா இருந்திருக்காது. மகிழ் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டை மோல்ட் பண்றது ஹீரோவை மைண்ட்ல வச்சும் மோல்ட் பண்றாரு. அதனாலதான் அது வந்துட்டு கழக தலைவன் வந்து கரெக்டா சீட் ஆச்சு. கண்டிப்பா வந்துட்டு ஓகே உதயால ஆறாவை அடிக்க முடியாது. அவர் ஒரே ஒரு மூவ் தான் ஃபாலோ பண்றாரு. ப்ரூஸ்லி 1 மூவ் இஸ் ஈக்குவல் டு 1000 பஞ்சஸ் அந்த ஒரு பாயிண்ட்குள்ளேயே வராரு, அடிக்கிறாரு, முடிஞ்சுச்சு. எனக்கு நான் என்ன யோசிப்பேன்னா அது சரியான ரீச் இல்லாத படமா போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு யோசனைகள் தான். நான் ஒன்னே ஒன்று வேணா யோசிப்பேன், உதயோட ப்ரொடக்ஷன்ல அந்த படத்தை பண்ணிருக்க வேணாம்னு யோசிப்பேன். ஏன்னா மற்ற வேற யாராவது ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் நல்லா போய் சேர்த்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அதுக்கு வந்து ஒரு இதுவே கொடுக்காம விட்டாங்க. வேற படம் கூட ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ இது இருந்துச்சு, இந்த படத்துக்கு தியேட்டரும் கிடைக்கல பெருசா. சொந்த படத்தை அந்த டைட்டில் உதய மேல ரொம்ப அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற படத்துக்கு நல்லா பண்றாரு, ஆனா சொந்த படத்துக்கு அவ்வளவு பெருசா பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு நான் உதய வந்து அந்த விஷயத்துல வேணா சொல்லுவேன். உதய இல்லாம வேற யாராவது ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நல்லா இது ஒரு இந்த ப்ராஜெக்ட் வெளியே வரணும் அப்படிங்கிற வகையில நல்லா மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ உதய் பெருசா ப்ரொமோஷன்ஸ்ல மார்க்கெட்டிங்ல எதுக்குமே பெருசா அதுல அவர் பெருசா இது பண்ணல. ஏன்னா அப்பவே அவர் அந்த லாஸ்ட் படம் மாமன்னன் நமக்கான முடிவை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல தான் இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அது ரொம்ப எனக்கு அந்த டைத்துல அது ரொம்ப இதுவா இருந்துச்சு, ஒரு டேரக்டருக்கு அந்த டைத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. இல்ல ஐ திங்க் மகிழ் வாஸ் ஹாப்பி வித் த அவுட்புட். அந்த அவுட்புட்ல அவருக்கு ரொம்ப லைக் ஒரு டைரக்டரா இது ஒரு நல்ல அவுட்புட், நான் நினைச்சது ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டேங்கிறதுனால தான் அவர் அதை பத்தி பெருசா வெளியே பேசலையோ என்னமோ. லைக் அந்த படம் வந்து நான் அவர் பேசுறத சொல்லல, ப்ரமோஷனே பண்ணல தானே நீங்க. அவருக்கு அவுட்புட்ல நான் சொல்றது ரிலீஸ்ல சொல்றேன், ரெண்டு வேற வரல. அவுட்புட் ஓகே, நான் சொல்றது ரிலீஸ்ல அவருக்கு பெரிய அதை சரியா பண்ணல. அவங்க ரொம்ப பயங்கரமா சொதப்பிட்டாங்க தானே ரிலீஸ்ல. ஆமா, அவர் தடம்க்கு பண்ண ப்ரமோஷன் கூட எக்ஸாக்ட்டா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஒரு மாசம் கழிச்சுலாம் சொல்றேன். அப்ப சொல்றேன் அப்படி ஒரு படம் வந்துச்சான்றானுங்க. நீங்க ஒரு படம் வந்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல பார்த்துட்டு அது வேற, யூனானிமஸா ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு எல்லாரும் பேசுறது வேற. ஆனா அப்படி ஒரு படம் வந்துச்சான்னு கேக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப இதுவா தானே இருக்கும். இல்ல தடம்க்கு அவர் மாஸ்டர் கிளாஸே எடுத்தாரு, யூடியூப்ல அதுக்கான வீடியோவே இருக்கு. தடம் ரிலீஸ் ஆகியுமே கூட படம் ஒரு 10 நாள் கழிச்சு சம்திங் ஒரு யூடியூப் சேனலோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்தாரு. பட் அந்த அளவுக்கு அதுல 50% கூட அவர் கழக தலைவனுக்கு எஃபோர்ட் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இல்ல உதயநிதியோட ரெட் அண்ட் மூவிஸ் பூராவுமே உதயநிதி படங்களை ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க. கழக தலைவன் பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் மூவிஸ் ப்ரொடக்ஷன், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லவ் டுடே வந்து ரெட் அண்ட் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூஷன். லவ் டுடே நல்லா பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டாங்க, லவ் டுடேக்கான மொத்த தேட்டரை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. கழக தலைவனை திருச்சியில மாதிரி மெயின் ஸ்கிரீன்லயே பாத்தீங்கன்னா மெயின் சிட்டிலேயே பாத்தீங்கன்னா 2 ஸ்கிரீன்ல கழக தலைவர் ரிலீஸ் பண்றாங்க. அது ரொம்ப சுமாரான ஸ்கிரீன்ல எல்லா மெயின் ஸ்கிரீன் லவ் டுடே ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி நெஞ்சுக்கு நீதி வரும்போது அதுக்கு முன்னாடி டான் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. டான் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. டான் ரெட் அண்ட் மூவிஸ் தான். டான் படத்தை வந்து அவங்க அதே கண்டினியூ பண்றாங்க. நெஞ்சுக்கு நீதியை ரிலீஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்கிரீன் 2 ஸ்கிரீன் பேருக்கு ரிலீஸ் பண்றாங்க. ரெட் அண்ட் மூவிஸ் உதயநிதி படங்கள் டீல் பண்ற விதம் பாத்தீங்கன்னா என்னமோ எவனை பிடிக்காத படத்தை டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணுவாங்க. ராதி கேக்குதுங்களா? உங்களுக்கு போஸ்ட் எப்படி இருந்தது? சொல்லிட்டேனே, ரொம்ப ரொம்ப மோசமான போஸ்ட், சுமாரான போஸ்ட், எஃபர்ட் இல்லாத போஸ்ட். தோழர் ராதி வந்து சொன்னாரு இது மாதிரி மகிழ் திருமணி வந்து அஜித்துக்குன்னே படம் எடுக்கிற வந்தாருன்னு. பட் ஆனா அது மாதிரி தெரியலையே ப்ரோ. மேலுமே இப்ப இவ்வளவு கேப் இருக்கு அவருக்கு. ஆக்சுவலி விக்னேஷ் சிவன் எடுத்து டிலே ஆகி இவ்வளவு இருக்கு. ஒரு உண்மையான ஒரு ஃபேன் பாய் கூட வேணாம், அஜித்துக்குன்னு நான் படம் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை வந்து அவர் ரொம்ப லெத்தாஜிக்கா அப்படியே எடுத்து பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆதிக்கு வந்து கம்மி டைம் தான். ஓகே, அவங்க ப்ரொடக்ஷன் வேற, டிலேஸ், எந்த நம்ம எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் இவ்வளவு ஒரு கேர்லெஸ்ஸா டீல் பண்ணியிருக்கிறாரு. ஆனா மகிழோட டைரக்ஷன்லாம் அல்டிமேட்டா இருக்கும், கல்ட் கிளாசிக்கா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து இவ்வளவு நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, ஃபுட் பேக்கி வந்துருச்சு, என்னானாலும் ஒரு சும்மா ஒரு நார்மலா எடுத்து பண்ண மாதிரி தானே இருக்கு. இல்ல ப்ரோ, நான் சொன்னது வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் சொன்னது வந்து படம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரக்கு முன்னாடிலேருந்து நான் ஒரு 5-6 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்.
மகிழ் வந்து அஜித் என்னோட கழகத்தலைவன் ரிவ்யூல கூட நான் அதை போட்டிருப்பேன். 100% இவர் வந்து அஜித்காக பிறந்தவர். அஜித் வந்து இவர் கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஏன்னா அஜித் வந்து நீங்க அஜித்தை வச்சு ஒரு சிலது பண்ண முடியும், ஒரு சிலது பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கு. இப்ப இவர் வந்து அஜித்தை ஒரு மற்ற கேரக்டர்ஸை வச்சு அஜித்தை பில்டு பண்றது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயத்தை இவர் நல்லா பண்றாரு. அதாவது அஜித் இல்ல, அவரோட முன்னாடி ப்ரொட்டாகனிஸ்ட் எல்லாரையுமே இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், நீங்க அவருடைய மாஸ் எல்லாமே அடியிலையோ இதுலயோ இருக்காது. அதுக்கு அவர் கொடுக்குற கேரக்டரைசேஷன்ஸ்லயும் அந்த வேர்ல்ட் பில்டிங்ல அவர் சொல்ற லாஜிக்ஸ்லயும் தான் இருக்கும் அவருடைய மாசு. இப்ப நீங்க தடம்ல என்ன மாசுன்னு நீங்க சொல்லுங்க. அந்த அந்த அது வரைக்கும் காம்பேக்டா சின்னதா அந்த ஜெயிலுக்குள்ள வந்து க்ளோஸ் ஷாட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடியதுல முதல் வைடு ஷாட் வருது பெருசா, அந்த 2 பேர் நிக்கிற ஷாட். அப்ப அவங்க எடுத்து படிக்கிறது, அந்த அவனுக்கு 2 பேரும் ட்வின்ஸ், அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்குவானுங்க, நல்லா இது பண்ணிக்குவானுங்க. ஆனா ஒருத்தனுக்கு பிரச்சனைனா இன்னொருத்தன் வந்து நிப்பான்றதுதான் அங்க மாத்து. அங்க நீங்க ஆக்ஷன் அங்க எதுவுமே இருக்கணும்னே தேவை கிடையாது. அவங்க 2 பேரும் சும்மா நின்று இருப்பாங்க. அருண்ஜெயும் இன்னொரு அருண்ஜெயும் சும்மா நின்று இருப்பாங்க. நீங்க அதே மாதிரி கழகத்தலைவனோட கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரூஸ்லியோட கோட்டை வந்து அந்த தாத்தா விட்டு படிக்க வச்சிருப்பாங்க. அந்த எனக்கு வந்து ப்ரூஸ்லி ஒரு கோட் சொல்லியிருக்காரு ஞாபகம் இருக்கு, ஒரு 1000 கிக்க பழகினவனை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, ஆனா ஒரு கிக்க 1000 முறை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ்லியோட கோட் வரும். அப்படி வரும்போது கரெக்டா அந்த கிரேவ் மகா, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த இதை வந்து அவரு விளையாடுற மாதிரி அந்த 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 இதை வந்து இதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு ஹீரோயின் விட்டு கலாய்க்கவே விட்டுருப்பாப்ல அந்த ஆர்ட்டை. எனக்கு தெரியல, என்னமோ சின்ன வயசுல இருந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சோ இந்த எலிமெண்ட்ஸை வச்சு மாஸ் வைக்கிறது இருக்குல்ல. இப்ப நீங்க விஜய்க்கு வந்து விஜய் வந்து ஒரு வேற ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. நீங்க ஒரு கத்தியில வைக்கிற ஒரு ஃபைட்டோ, விமன் ஃபைட் மாதிரி ஒரு ஃபைட்டோ, காயின் ஃபைட்டோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வைக்கலாம். பட் இவருக்கு வைக்கும் போது அந்த சுத்தி இருக்கிற கேரக்டரை வச்சு பில்ட் பண்ணி அவருக்கு மாஸ் ஏற்றினா இமேஜுக்கு தான் நீங்க மாஸ் ஏற்றணும். அவரை தனிப்பட்டு நீங்க அடிக்க சொல்றது, ரோப்ல ஏறி தாவ சொல்றது, பறக்க சொல்றதுன்ற மாதிரி பண்றது, இந்த மாதிரி இப்ப நீங்க லியோ ஆக்ஷன் பிளாக் கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு பிளாக் அவருக்கு வச்சீங்கன்னா அது அவருக்கு எடுப்பா உட்காருது. நான் அந்த மாதிரி சொல்றேன். நீங்க அதை வந்து பண்ணாம இந்த மாதிரி பண்றதுனால மகிழ்க்கு இவர் சரியா வரும்னு நினைக்கிறேன். இப்பவுமே எனக்கு படம் மேல பயங்கர நம்பிக்கை இருக்குது. படத்துல மகிழ் இதை கண்டிப்பா பண்ணிருப்பாப்லன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா எஃப்எல்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகல. எல்லாம் ஓகே, பட் இங்க நம்ம ஒண்ணு பார்க்கணும். இப்ப ஒரு விஜய் அஜித் எல்லாம் வச்சு பண்ணும் போது நீங்க இன்ட்ரோல இருந்து எல்லாமே நல்லா கொடுக்கணும். பீஸ்டே நிறைய ஜென்ரலான விஜய் ஃபேன் சொன்னதுன்னா ஒரு விஜய் லுக்கு கொடுக்கும்போது சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் டாக் கொடுக்கணும். இதே வந்து ஜெயிலர்ல அவர் மாத்தினாரு, அட்லீஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போட்டு ஒரு பிஜிஎம் கூட பண்ணாரு. ஓகே, அவருக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்ணும்போது எல்லாமே நல்லா பண்ணணும். இவ்வளவு நாள் இருக்குங்க சார், அதுதான் ஒரு பட் ஆனா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இதை கடந்து குட் பேட் அக்லி போயாச்சு. ஏன்னா குட் பேட் அக்லி ஒரு தரமான ஒரு ஃபேன் பாய் படமா இருக்கும். ஏன்னா ஆதிக்கு வந்து ஒரு வெறி பிடிச்ச ஒரு அஜித் ஃபேனு. இன்னொன்னு அவருக்குன்னே பண்ணுவாரு, கன்ஃபார்மா பண்ணுவாரு, அவரு நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவார். பட் இவரு இப்படி பண்றது காட்டில ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை இவ்வளவு இதா ஒரு ரொம்ப ஏனத்தானே பண்ணதுதான் ஒரு இது. பிரகாஷ்ஜி, இது வந்து அந்த பிரேக் டவுன் அந்த படத்தோட ரீமேக் மாதிரி தான் தெரியுது. ஆனா ரோட் அது இல்லைங்க, அதாவது நேற்று சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்ஸ்பயர் வந்து ஒரு சில சீன்ஸ் மட்டும் இருக்கும். படம் டோட்டல் ரீமேக்லாம் கிடையாது, 1-2-3 சீன்ஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆதி சொன்ன மாதிரி எப்படின்னா மகிழ் திருமணி அஜித்துக்குனே படம் பண்ண பிறந்தவர் மாதிரி சொன்னார்ல. நான் அவர்கிட்ட நேரில் ப்ரெஸ் மீட்ல கேட்டேன். மகிழ் திருமணிட்டு ஃப்ரீ டைம்ல அவர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் எல்லாம் பேசியிருக்கோம், நானே என் ஃப்ரெண்டு மகிழ், அப்புறம் ஹீரோயின் தனியா கோப்பா, அவங்களாம் எல்லாம் நின்றுக்கும்போது மகிழ்கிட்ட கேட்கும்போது சொன்னாரு, நீங்க எப்போ சார் வந்து அஜித் விஜய் வச்சு படம் பண்ற ஐடியா இருக்கா? நீங்க ஏன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப, அதாவது நீங்க டயர் 2 கீழே போறீங்களே, ஏன் பெரிய ஹீரோ வச்சு ஏன் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லைங்க எனக்கு படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, அஜித் சார்ட்டையும் கதை சொல்லியிருக்கேன், விஜய் சார்ட்டையும் கதை சொல்லியிருக்கேன், கண்டிப்பா 2 படத்தை ஒரு படம் பண்ணுவோம், நம்ம அதுக்கான ஸ்கிரிப்ட் வரும்போது நமக்கு வந்து முழு எஃபர்ட் அதில் போடுவோம்னு சொன்னார். அதனால படத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த போஸ்டர் டிசைன்ல தான் எனக்கு இன்னும் கோபி பெருசு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் தெரியல. இப்போ கூட ஒரு ஃபேன் போட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் போட்டுருக்காங்க. பார்த்தா நம்ம கோபி பிரசனாவே திட்டிட்டு இருக்கோம். டைரக்டரோட ஒரு அவரு சொல்லாம வரப்போதா நம்ம நீங்க என்ன சொல்றதா? இல்லைங்க, நான் சொல்றேன், டேரக்டர் ஒரு எஃபர்ட் கொடுத்தாலுமே ஒரு பெரிய படம் அப்படிங்கிறப்ப கோபி கிருஷ்ணா வந்து அவரோட இன்புட்டையும் கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபேன் மேட் தான், ஜஸ்ட் ஒரு ஃபேன் மேட் மேல ஷேர் பண்ணி கேட்பாங்க. அவரு கூட சின்ன பின்னாடி ஏதோ டிசைன் பண்ணி ஏதோ ஒரு பார்க்கறதுக்கு, இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி ஒரு ஜஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணணும், ரசிகராக இருக்கணும், ஒரு குஷி மொமெண்ட் கொடுக்கணும்.
இந்த குட் பை டக்லி ஃபர்ஸ்ட் லுக் வந்து நிறைய அதான் பேர் ட்ரோல் பண்ணி பிரகாஷ், நல்லா இல்லைங்க. ஆனா என்ன அது பொறுத்த வரைக்கும் ஒரு ஏகே ஃபேன் மேட் சாருக்கு பார்த்த உடனே குட் பை டக்லி பார்த்த உடனே குட் பை டக்லி ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஒரு நமக்குள்ள ஒரு குஷி கிளப்புது பாருங்க. ஏகே சாருக்கு அது நீங்க நல்லா வந்து இருக்கு நல்லா இல்ல அது வேற எல்லாம் ஃபர்ஸ்ட் தாண்டி. லுக் போடலனாவே ஒரு பெரிய ஓப்பனிங் வந்துடும். அது டிஃபால்ட்டா வந்துடும். அது படம் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி ஓப்பனிங் நல்லா வந்துடும். அது அவ்வளவு ஹியூஜ் ஒரு ஃபேன் இப்ப பேஸ் நம்ம இது இருக்கு. ஓப்பனிங்க பத்தி பேசல இல்ல ஃபர்ஸ்ட் லுக்க பத்தி பேசுறோம். ஃபர்ஸ்ட் லுக் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு கேட்கறப்ப நம்ம நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் இல்ல பண்றோம் இல்ல இல்ல, அவ்வளவுதான். ஆமா ஆமா. ஓப்பனிங் வந்துருங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு லுக் தெரியாது. நம்ம ஜென்ரலா நமக்கு வந்து நம்ம சொல்லிட்டு அதையும் போக ஃபர்ஸ்ட் லுக்கே கூடாதுல்ல. விடாம டைட்டிலே விடாம படம் விட்டாலும் வரும். டைட்டிலே விடாம படம் வருதுன்னு சொல்லி விட்டாலுமே வந்துரும், நமக்கு அவ்வளவுதான். வந்து நீங்க ஆனா அவரு ஓப்பனிங் என்ன வந்துரும். யூஸ் அது பண்றாரு, இவ்வளவு நாள் இருந்துட்டு என்ன பண்ணாரு. அதனாலதான் வந்து உழைப்பே கொடுக்கலங்கிற அதுதான் அதுதான் அதனாலதான் உழைப்பே கொடுக்காம 100%. சிம்பிளா டப்பு நம்ம பண்ணுவோம்பா. ஆனா அதான் என்ன தெரியுமா இது ஆகுது, ஒரு பெரிய டேரக்டர் கூட ஒரு பெரிய ஹீரோ சேரும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்குது. உதாரணம் மகிழ் மாதிரி ஒரு ஆள் அஜித் விஜய் வச்சு படம் பண்ணணும். அப்ப பண்றப்ப அவங்க அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு கற்பனை பண்றோம். ஹைப் ஏத்திக்கிறோம், நம்மளே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏத்திக்கிறோம். அதை வந்து சரி பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே உங்களுக்கு கிளியர் ஏத்தணும்ல. அதை அவங்க பண்ண தவறாங்கன்னு தானே நம்ம பேசுறோம். கரெக்ட் தான். நம்ம பாயிண்ட் மகிழ் படம் நல்லா எடுத்துருவாரு, அதை பத்தி பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அதை பத்தி தானே நம்ம பாயிண்ட். படம் நல்லா எடுத்திருக்கிறாரு. இது வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிய போகுது. ட்ரெய்லர்லயும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சிடும். பட் அது இது மாதிரிங்க. பட் ஃபர்ஸ்ட் லுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் 100%. அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுல வந்து சும்மா மேற்போக்கா வந்து பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கு. இதுக்கு இவ்வளவு நாள் இதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ப்ரோ, சரி சொல்லுங்க அடுத்து வேற என்ன ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் லுக்கை தாண்டி. இல்ல இந்த இடத்துல சிறுத்தை சிவா பாராட்டி ஆகணும். அவர் 4 படம் பண்ணாரு. 4 படத்துக்கு கதைக்கும் ஏத்த மாதிரி எஃப்எல் விட்டதெல்லாம் பயங்கரம். ஈவன் லாஸ்டா கங்குவா கூட வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் லுக் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்படி சொல்ல வரேன். கங்குவாக்கு அடுத்தது சிறுத்தை சிவா தானே ப்ரோ. ஆதிக்கா அடுத்தது சிறுத்தை சிவா தான் பண்றாரு அஜித்தோட. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது, இப்பதான் கேக்குது. நடுவில் ரொம்ப கட் ஆயிடுச்சு, கனெக்ஷன் கட்டான மாதிரி தெரிஞ்சு. சொல்லுங்க brother. இல்ல அதான் ப்ரோ, ஷைனு மேஷ் ஃபேன் முழுக்காவே அஜித்துக்குன்னு இல்ல, எந்த ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு படம் டைட்டில் வந்தாலும் அவரோட ஒர்க், ஷைனு மேஷோட ஒர்க்கே எல்லாத்துலயுமே நல்லா இருக்கு. ஒரு ஃபேன் மேடா சொல்றேனே, அவருக்கு யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. சினி இண்டஸ்ட்ரி எப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அது உள்ளுக்குள்ள இல்ல அதான் நிறைய லைக் அரசியல் இருக்கும், நமக்கு அதை பத்தி அதான் தெரியல. அதெல்லாம் நம்ம அந்த டாபிக்குள்ளேயே போகணும். ஆனால் அவர் டிசைன் நல்லா இருக்கு, ஒரு சூப்பரா இருக்கு, டிசைன் சூப்பரா அவருக்கான இருக்கு. எஃபர்ட் இருக்கு. என்ன ஒண்ணு ரெகுலரா உழைப்பு கொடுத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கான சான்ஸ் கண்டிப்பா பெரிய கண்டிப்பா. நம்ம நிறைய பேர் நம்ம பாக்குறோம், இந்த ட்விட்டர்ல இருந்தே பாக்குறோம். ஃபேன் மேட் எடிட் போட்டு அப்புறம் போஸ்ட் டிசைன் பண்ணி அப்புறம் வந்து படத்தோட ப்ரோமோ ஒர்க் பண்ணி இப்ப வேற லெவல்ல இருக்கிறவங்களையும் பார்க்கணும். தனக்கான நேரம் ஒவ்வொருத்தவங்களும் தானே அமையுமாங்கல்ல, அது மாதிரி அமையும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஹோப் சோ சீக்கிரமே பெரிய படத்துக்கு டிசைன் பண்ணுவாருன்னு நம்புவோம். நம்புவோம். அடுத்து வேற என்ன ஸ்பெஷல்? சுகுமார் ப்ரோ அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க போஸ்டர் பத்தி. இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா சொல்லுங்க. ஸ்பேஸ்ல இருந்து ஹோஸ்டா இருந்துட்டு ஆஃப் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? நம்மளுக்கு ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. நேத்து உங்களுக்கு எப்படி போச்சு மேட்ச்? மேட்சே பார்த்தா தானே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்க்கல. நேத்து ரொம்ப பதட்டமா போயிடுச்சு. அதுவும் ஒரு பாயிண்ட்ல வேற மாதிரி ஆயிடுச்சு. 24 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும் போது வார்த்தையே இல்ல ப்ரோ. அததான் அந்த ஃபைனலோட கரெக்டான ஃபைனல். அதுதான் நம்ம பரபரப்பு ஒன் சைடாவே போயிருந்துச்சுன்னா நமக்கு மோசமா போயிருக்கும்ல. ஏன்டா ஃபைனல்ல கொண்டு போய் பாக்கணுங்கிற மாதிரி இருக்கும்ல. என்ன ஒண்ணு, ரொம்ப வருஷமா மூச்சா போட்டு இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஃபைனல் வந்திருந்தாங்க, நெருங்கி வந்து கோட்டையை விட்டாங்க, வழக்கம் போல சோக் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், என்னன்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து ரிலீஸ் டேட் போடலன்னு. அக்டோபர் 10 பிளான் பண்ணுவாங்கிற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா விடாமுயற்சி வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் ஆகும், ஆனா ஷூட்டிங் போறதை பொறுத்து அதை முடிவு பண்ணிக்குவோம், அதனால டேட்டு போடல. ஷூட்டிங் ஜூலைல மிட்ல எந்த அளவுக்கு உறுதியும் தெரியல. ஆனா என்னன்னா ஷூட்டிங் கிளியர் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்
இப்போதைக்கு 2 டேட்ல மைண்ட்ல இருக்காங்களாம். அக்டோபர் 10, அக்டோபர் 31. இது அப்படியே வேட்டையனுக்கும் விடாமுயற்சி டேட்டை மாத்தி போட்டுருக்காங்க. 2 டேட்டு 2 படத்துக்கு புக் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த படம் எந்த தேதியில ரிலீஸ் ஆகுங்கிறது விடாமுயற்சி ஷூட்டிங் முடிகிற வேகத்தை பொறுத்து இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால இதுல டேட்டு போடலையா, பார்ப்போம். ஆனா அப்படி அக்டோபர் 10 எந்த படம் வந்தாலும் ஆக மொத்தம் கங்குவா கூட கிளாஸ் இருக்கு. சரி, வேற யாரும் ஸ்பீக்கர்ல வரவங்க பேசுவோம், கேட்போம். இல்லை ஏதாவது சொல்லுங்க வித்தியாசமா. ஹலோ, சொல்லுங்க பிரதர். கேக்குதுங்களா சார்? வணக்கம் பிரதர், பிரகாஷ் பிரதர். கேக்குது பிரதர். நல்லா நல்லா இருக்கு இருக்கீங்களா? பிரதர். சொல்லுங்க பிரதர். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பத்தி நல்லா இருக்கேன் பேசியிருந்தீங்கல்ல, பிரதர். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பத்தி நம்ம சொல்லுங்க, அப்படியே பேசிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இருந்தோம்ல. ஆக்சுவலா வந்து மகிழோட போஸ்ட் வந்து இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் சசின்னு ஒரு பப்ளிசிட்டி டிசைனர் இருக்காங்க. யாருன்னா அவங்க வெற்றிமாறனோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க டிசைன் பண்றவங்க. அவர் தான் மகிழ் திரும்பியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, கேக்குதுங்களா? பிரதர் கேக்குது. நீங்க கேக்குது, அதாவது சசியோட ஸ்பேஸ்ல தான் அப்படியே அவர் ஒர்க் ரெகுலரா கண்டினியூ பண்ண, பண்ணிட்டு. ஃபுல்லா பேச விட்டுருவேன்டா. ஓகே சார். சசியோட தான் ஒர்க் பண்ணி இந்த டிசைனரா இப்போ இதுல வந்து கோபி பிரசன்னா வந்திருக்காரு. பட் எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனா, அந்த டைட்டில் லுக்னு ஒன்று விட்டாங்க அஜித் அன்னைக்கு. அந்த டைட்டில் லுக் ஒன்று அது செம்ம டீட்டெயிலிங்கா இருக்கும். அந்த மெஸ், அந்த வாக் டெஸ்ட் எல்லாமே செம்ம டீட்டெயிலிங்கா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மேல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அது ரொம்ப சிம்பிளால குவாலிட்டி இல்லாத மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அதான் அந்த ஃபர்ஸ்ட் லுக், அதாவது டைட்டில் லுக்ல பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லா ஒரு ஏதோ ஒரு நிறைய சொல்ல வராங்க டீட்டெயிலிங் போல இருந்துச்சு. இருக்கு. அந்த ஏதோ மெஸ் கேம் மாதிரி ஆகட்டும். போயிது, கடைசியில வந்து எல்லாமே வந்து முடியும். இதுல ஆமா, அப்படி ஏதாவது டீட்டெயிலிங் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப சிம்பிளா விட்டுட்டாங்க. ஒருவேளை இதை வந்து அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி விட்டுருக்காங்களாங்கிறது போக போக தெரியும். ஏதாவது அவங்களே சொன்னா தான் உண்டு. அதுதான். நமக்கு இப்போதைக்கு மேபி எதுவும் தெரியல. கீப் யுவர் இப்போ உதாரணமா எக்ஸ்பெக்டேஷன் லோன்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டுருக்கலாம் போடலாம். அதே ஃபர்ஸ்ட் மாதிரி போன வந்து வாட்டி விடாமுயற்சி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துச்சுல்ல. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் வரும்போது அஜித் வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி, அது கிளாஸ்ல ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகி ஒரு இமேஜ் ஒன்று வந்திருக்கும். ஆரவ் போடுற இமேஜ் செம்ம குவாலிட்டி இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லி தான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதான் அந்த அதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லுக்னு தான். சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட வேற லெவல் ஆனா அந்த குவாலிட்டி பயங்கரமா. ஏன்னா ஒரு சைடு ஆங்கிள் இருக்கும், ரெட் கலர்ல அந்த ஒரு ஹாஃப் ஃபேஸ் தெரியும். ஹாஃப் ஃபேஸ் பாத்தீங்கன்னா வந்து அந்த மிரர்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுல கூட ஏதோ டீடைலிங் இருக்க மாதிரியே தெரிஞ்சு. நம்மள சும்மா சொல்றேன், ஒரு சாதாரண போட்டோலயே ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரி இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்ல ஒண்ணுமே, எப்பா நம்ம சிம்பிள் அவ்வளவுதான் அப்படின்னு வச்சிருக்காங்க. பார்ப்போம், ஒருவேளை அதுதான் brother. இப்படிதான் மைண்ட் செட், இப்படி எனக்கு அந்த தெரியல. டைட்டில் லுக் நம்ம பார்க்கும்போது சொல்ல தான் போற வச்சுக்கிறாங்க தெரியல. எனக்கு அந்த டைட்டில் லுக் பார்க்கும்போது தான் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லுக் இதுக்கே எப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்து எவ்வளவு டீடைலிங்கா இருக்கும்ட்டு. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். டிசப்பாயின்மெண்ட் கூட இல்லை, அந்த குவாலிட்டி மிஸ் ஆகுது. அதுதான் பிரச்சனையா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல குவாலிட்டியா இருந்தா கூட இப்போ கபிலன்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் டிசைன்ல பண்ணுவாரு. ஒரு ஹாஃப் லைன் எந்த அது எடிட்லாம் இருக்காது. சும்மா டைட்டில் ஃபாண்ட் வச்சு கொஞ்சம் அந்த லேயர்லாம் போட்டு நல்லா பண்ணுவாரு. அதுல இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது எனக்கு. ஆமா ஆமா, எல்லாரும் சொல்றதுதானே. இப்ப எல்லாருக்கும் ஒரே ஒப்பீனியன் தான். அதே மாதிரி ஷாயிஷ் மாம்ஸ் வந்து ஆல்ரெடி துணிவுல ட்ரைலர் போஸ்டர் எல்லாமே அவர் தான் ஒர்க் பண்ணாரு. ஆமா ஆமா, கவுண்டன் போஸ்டர், ஆமா, அந்த கவுண்டல் போஸ்டரும் அந்த ரிலீஸ் எல்லாமே அவர் தான் பண்ணாரு. அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காரு. ட்ரைலருக்கான கவுண்டன் ஒரு போஸ்டரும் அவர் பண்ணியிருக்காரு. அதுதான் சொன்னேன். இதுதான் என்னோட ஒப்பீனியன். மற்றபடி படத்துல வந்து ரொம்ப நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா காருக்குள்ளேயே ஒரு ஃபைட் எடுத்துக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஓகே, படத்து மேலதான் நமக்கு மொத்த நம்பிக்கை இருக்கு, மகிழ் திருமேனி மேலதான். ஓகே, அடுத்து வேற ஏதாவது, வேற யாராவது பேசுங்க. தனுஷ் சைலண்டா இருக்கீங்க. ஹலோ, வணக்கம் எல்லாத்துக்கும். நான் வந்து ஒரு நார்மலா ஒரு ஃபேனா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லுக் வந்து சிம்பிளா தான் இருந்தது. ஆனா வந்து என்னன்னா வந்து வலிமை இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வேற லெவல்ல இருந்ததுனோ, படம் வரவும் லேட் ஆச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா போய் கடைசியா படம் நல்லா ஓரளவு டீசெண்டா இருந்தா கூட வந்து ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா போனதுனால இதாயிட்டாங்க. அதனால அதை மேபி மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லுக் சிம்பிளா விட்டுக்கலாம். இப்ப எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்கும் மீடியம் ஆயிடுச்சா, அதனால வந்து ஓகே, இனிமே வந்து கீப்பா ரெகுலரா அப்டேட் விட்டு நம்மளோட படத்தோட டச்சுக்கு படம் எந்த லெவல்ல இருக்கோ அந்த லெவலுக்கு மட்டும் எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸை வச்சு
அப்படி கிராக் பண்ணலான்னு கூட வந்து சார் வந்து ஐடியா பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து அதுவும் இல்லாம இன்னொன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, குட் பேட் அக்லியோட போஸ்டர் பேக் டு பேக் வந்துட்டே இருந்ததுனால, மேபி வந்து சரி அவசரமா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி விட்டா மாரி இது இருக்கு. நீங்க வந்து தமிழ் போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியில வந்து அந்த புள்ளி வைக்கும்போது லொகேஷன் மாரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. மேபி இந்த படத்த வந்து ஒரு லொகேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேபி ஏதோ போறாது. மேபி அந்த சம்மந்தப்பட்ட லிங்கா இருக்கலாம்னு தோணுது. அவ்வளோதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது தோணுது. ரைட்டு. ஓகே. கிளியர். அந்த டைட்டில் லுக்ல வந்து அந்த ஒரு லொகேஷன் சிம்பிள தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எத வச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு. நீங்களும் அத தமிழ்ல மட்டும் தமிழ் டைட்டில்ல மட்டும் விட்டுருக்காங்க போல இருக்கு அத. பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு ஒரு புது தகவல். இன்னைக்கு வந்து இந்த ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. புறநானூறு சுதா கங்கோரா டைரக்ஷன்ல நடிக்க வேண்டிய படம் வந்து சூர்யாட்ட இருந்து டிராப் ஆகி சிவகார்த்திகேயன் நடிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதான் பத்திக்கிட்டு போகுது. ஒருவேளை அப்படி நடிச்சா சிவகார்த்திகேயனுக்கு வந்து அடுத்த லெவல் போற மாதிரி போல இருக்கு. ஒரு பெரிய அதாவது ஒரு இப்பதான் வந்து ஒரு இந்த கதைக்கு ஓரியன்டான ஃபிலிம்ஸ் ரெகுலரா பேக் டு பேக் பண்ணிட்டு இருக்கிற அப்படி அமரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கமர்ஷியல் ஒன்று இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக் மாதிரியான படம். இப்போ அடுத்து அந்த லிஸ்ட்ல எதுவும் சேரும் போல இருக்கு ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட கதையில. பார்ப்போம், கன்ஃபார்ம் ஆகட்டும். புதுசா ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. இது பேரு எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. என்னன்னா, அ அந்த என்ன சொல்றது? நடந்து வராரு. அதுல ஏதோ ஒரு மணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். டீகோட் பண்ற அளவுக்கு இல்ல. நான் சொன்னது என்னன்னா, அந்த சூட்கேஸ் கொண்டு வர்றது, அதுல மணி இருக்கும். அப்படின்ற மாரி. ஏன்னா, நான் எதிர்பார்க்கல. இந்த ஆதிக் அண்ட் இவரோட காம்போ எதிர்பார்க்கல. ஸோ, எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவரு ஏன்னா போன இது மார்க் ஆண்டனி படம் பார்த்தது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, அந்த மாரி ஒரு டார்க் ஹியூமர்லாம் கொண்டு போனா நல்லாருக்கும், இந்த மூவி. இல்லையே இது ஆதிக் பட படமே இல்ல. மார்க் ஆண்டனி டைரக்டர் படமே இல்லையே. இது மகிழ் குட் திருமேனி பேட் படம்ல அக்லிய விடாமுயற்சி. சொல்றேன் நானு. குட் பேட் அக்லிய. ஓ, திடீர்னு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். திடீர்னு இந்த பணம் கொண்டு வர மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா பேக்ல. ஒருவேளை இதை சொல்லிட்டு கண்டினியூஸா அதை அதுவும் சொல்லவும் இதுவும் நான் அப்படி சொல்லிட்டேன். மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். நீங்க மிக்ஸ் பண்ணதுல நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் கொஞ்சம். குட் பேட் அக்லியோட போஸ்டர்லாம் வேற லெவல்ல இருந்தது. அது சொல்லவே தேவையில்ல. சொன்னீங்களா அதுதான். ஏன்னா வந்து இந்த பணம் கொண்டு போற மாதிரி இருக்கு இந்த பேக்ல. எதுக்குன்னா இந்த திரிசாவை கடத்தி வச்சுட்டு அதுக்காக இவர் எடுத்துட்டு போற மாதிரி சீனா கூட இருக்கலாம். ஒருவேளை அதுதான் படம், ஒருவேளை அதுதான் மெயின் கதைங்கிறனால அதை ஃபர்ஸ்ட் லுக்ல விட்டுருக்காங்களாங்கிறது கூட படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவர் பணம் கொண்டு போற மாதிரி கூட இருக்கலாம் அந்த பேக்ல. பிரகாஷ் ப்ரோ அதான் எல்லாருமே அது எனக்கு ரொம்ப இதுவானது என்னன்னா 31 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு ட்விட்டர்ல. அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அவ்ளோ வியூஸ் கிடைச்சதே இல்ல இது வரைக்கும் எந்த இதுக்கும். கேக்குதுங்களா அது? கேக்குது சும்மா இப்போ இந்த சொல்ல வந்தீங்களா? பணம் எடுத்துன்னு போறான்னு சொன்னீங்க இல்லையா? பிரேக் டவுன்ல கூட இதே மாதிரி வந்து இவர் வந்து பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஒரு சீன் ஒண்ணு இருக்கும் அதுல. அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது என்னோட கேஸ் தான் இது. ப்ரோ அப்படி பாத்தீங்கன்னா எல்லா இருக்கலாம். ஏகப்பட்ட படத்துல அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம அதை ஒரு போஸ்டர் வச்சு நம்ம வந்து இருக்கு ஓப்பனா அப்படியே சொல்லிட முடியாது. இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க, அதுதான் இருக்கலாம். இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா வந்து இது படமா பார்க்கும்போது தான் தெரியும். அவர் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருப்பாரு. நிதிஷ் ப்ரோ பைக்ல போயிட்டே பேசுறீங்களா? இல்ல இல்ல பக்கத்துல போறாங்க. அதுதான் ப்ரோ. ரைட், ஓகே. இதுக்கு மேல ஒண்ணு எஃபர்ட் போடணும். ஏன்னா இன்னும் பப்ளிசிட்டின்றது ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. டிசைனிங் எல்லாமே இப்போ அதெல்லாம் ரொம்ப பாக்குறாங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்ல ஹிந்தில எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க இந்த போஸ்டர் டிசைன்லாம். பட் ஆனா தமிழ் தெலுங்குல மெயினா பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் இருந்து இப்போதைக்கு தேவையில்லையோன்னு தான் தோணுது எனக்கு. விட்டுட்டாங்க அவ்வளவுதான். அதுதான் விட்டுட்டாங்க. இனிமேல் படத்துக்கு என்னன்னா ஒண்ணுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரெய்லருமே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆக முடியும். ஏன்னா மகிழோ ட்ரெய்லர் கூட தெரியும் மீகாஃபன் தவிர ஏதோ ஒரு சீன் கோத்து விட்டு ட்ரெய்லர் இந்த மாதிரிதான் இருக்கும். கழகத்திலும் கூட அந்த மாதிரிதான். இல்ல
என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஏகே படம் வந்து எப்படி படம் வேணா ரிசல்ட் இருக்கட்டும், ஆனா ட்ரெய்லர் மட்டும் ரொம்ப ஒரு படம் எப்படிப்பட்ட படமும் ட்ரெய்லர் ஹைப் ஏற்றிடும். அந்த அளவுக்கு ட்ரெய்லர் கட் இருக்கும். இது வரைக்கும் அப்படி ட்ரெய்லர் கட் மிஸ் ஆனதே இல்லை. நீங்க பில்லா 2வா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், அந்த ஆரம்பமா வலிமை இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் வலிமையே என்ன வந்து எல்லாமே ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். வலிமை வந்து 3 நீங்க லட்சம் சொன்னாலும் சரி. மேல ஓடும் ட்ரெய்லர். பட் ஆனா அது நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு, படமே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொல்றவங்க கூட ட்ரெய்லர் பார்த்து ஹைப் ஆயிடும். அந்த அளவுக்கு ஏகே படத்துக்கு வந்து இது இருக்கும். இந்த ஒரு ட்ரெய்லர் கட்ட மட்டும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அந்த கிளிம்ஸ் வந்து இங்க மகிழ் திருமேனி படத்துல இது பண்ணாது. ஏன்னா ஏகே அது அஜித் படமா தான் அது வரும் ட்ரெய்லர் கட்டு. ஏன்னா அப்படித்தானே விட்டாகணும். நீங்க கிராஜுவலா அப்படியே இது ஹைப் ஏற்றணும்னா அப்புறம் ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சாதான் நமக்கு ஏதாவது டீசர் இல்லை கிளிம்ஸ் கிடைக்கும் போல இருக்கு. அது ஜூலை மிட்ல பார்ப்போம். ஜூலை பிறந்திருக்கேன் நாளைக்கு. அக்டோபர் ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எப்பவுமே 3 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு டீசர் ஆச்சு ஏதாச்சும் வரும்ல. அப்ப நம்ம ஆகஸ்ட் 3 சாங்கா வந்து கூட இந்த படத்துல எப்படி அஜித் இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதுல வந்து குத்து பாட்டு கன்ஃபார்மா இருக்காது. அது நல்லாவே தெரியுது இந்த படம் பார்க்கும்போது. இந்த போஸ்டர் எல்லாமே பார்க்கும்போது மாண்டேஜா இருக்கும். ஃபுல்லாவே ஓஎஸ்டின்னு தெரியல. தெரியல. அதாவது அனிருத் வந்து 7 வருஷம் கழிச்சு அஜித் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறார். அப்படி பார்ப்போம். அனிருத் கன்ஃபார்ம் வந்து அவர் ஒரு காப்பாத்திடுவார் விஷயம் bro. கிளியரா என்னன்னா இதே இந்த போஸ்டருக்கு அனிருத் பிஜிஎம் ஒன்னு போட்டிருந்தாலே வேற லெவலா இல்ல இருக்கும். ஒரு இது மாதிரி விஷயம் மட்டும் நான் பாத்திடுவாரு சொல்லிக்குவேன். நார்மல். ஆக்சுவலா வந்துட்டு குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் வந்து விட்டுட்டாங்க, செகண்ட் லுக்கும் விட்டுட்டாங்க. இப்போ விடாமுயற்சி வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் வேற அவங்க சைடில் எதனா ஒன்று ரிலீஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர்னால கூட இப்படி பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி விட்டுருக்கலாம். நிறைய ரீசன் இருக்கலாம். சிம்பிளாக வந்து இதை வச்சு வந்து நம்ம வந்து அப்படியே தான் இருக்கணும். படத்தை வந்து இப்படி இருக்கும்னு சொல்லிட முடியாது. பார்ப்போம். நம்ம அப்கமிங்ல நிறைய அந்த ரிலீஸ் டேட் தான் மெயினாக பேசப்படுது. பிரகாஷ் கூட சொன்ன மாதிரி அக்டோபர் 10 வந்தா ஆல்ரெடி கங்குவா வந்து அக்டோபர் 10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் வந்து அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வாப் ஆகுமான்னு தெரியல. நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட தான் இருக்கும் செகண்ட் ஹாஃப். பட் ஆனா அங்கலான் வந்து ஒரு விஷயம் 15th, ஆனா சொல்றேன். எனி டைம் வரும். ஆக்சுவலா வந்து மேபி இன்னொரு இந்த வீக்குள்ள வந்து அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரும் அங்கலான். ஆதி புதர் அந்த ரொம்ப ஆவலா இருப்பாரு. ஹலோ பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? அடிக்கல. சொல்லுங்க சார். ஹாய் பிரகாஷ் ப்ரோ, நான் பிரதீப் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே ப்ரோ, நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணது அந்த பொன்னியின் செல்வன் இருந்து உங்கள் நரேஷன் சூப்பராக இருக்குது ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் இட். ஏன்னா பொன்னியின் செல்வன் நீங்கள் கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த படம் எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபுளாக புரிஞ்சுது அந்த படம். தேங்க்ஸ் ஃபார் இட். அண்ட் இப்போ நான் இந்த விடாமுயற்சி பற்றி சொல்லணும்னா, சரி ஆஸ் அ ஃபேன், நான் விஜய் ஃபேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ. எனக்கு அஜித் சாரை வந்துட்டு நான் உண்மையில சொல்ல போனால், எனக்கு மங்காத்தாலேருந்து அவரோட விஜய் சார் பண்ண முடியாது மங்காத்தால் அஜித் சார் பண்ணது இட் வாஸ் வாவ். எங்கள் அப்பத்துலேருந்து அந்த மனுஷன் மங்காத்தா முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் பில்லாட்டூரில் ஒன்று பண்ணார். அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்னால தமிழ் சினிமாலேயே அப்படி பார்க்கல நான். அந்த டார்க் டோனியும் அந்த கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படி இருக்கும்னால அது டைலாக்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி பில்லாட்டூர்லாம் வேற லெவலில் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு அஜித் சாரை பார்த்துட்டு நான் திடீர்னு ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு எமோஷன் அந்த இந்த மாதிரி ரொம்ப விஜய் சார் படம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரோன்ற மாதிரி ஒரு ஜோன் போயிட்டாரு எனக்கு. அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அவருக்கு. எனக்கு இன்னும் சொல்ல போனால் மீகாமன் படமே அஜித் சார் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுது. யாருக்காவது உங்களுக்கு இதான் ஐடியா இருக்கா, அஜித் சார் இந்த இது ஃபேமிலி எமோஷனல் ஃபேமிலி இது ட்ராமாக்குள்ள ஃபிட்டின் ஆயிட்டாரோ அந்த மாதிரி இந்த மாதிரி தோணுதா? ஏன்னா அஜித் சார் இந்த ஐடியா தெரியல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும். என்னன்னா வந்து தோணுது எப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்ச படங்கள், அவரோட அப்ப யாரும் பண்ண முடியாம எல்லாம் கமர்ஷியல்ல போயிட்டு இருக்கும்போது அவரோட ஆப்பனன் நடிகர்களா இருக்கட்டும், இல்ல அதுக்கு அடுத்து வர நடிகர்களா ஆகட்டும், எல்லாமே வந்து சேஃப் ஜோன்லயே பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஒருத்தர் மட்டும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வித்தியாசமான கான்செப்ட் பண்ணிட்டு இருந்தா. அப்படி லுக்லாம் ரொம்ப வெரைட்டி, ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு லுக் இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே கிரிஞ்சி
சென்டிமெண்ட் பாசம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஆஹ் ஃபுல் நெகட்டிவ் ஷேட்ல இருக்கட்டும், பில்லாவா இருக்கட்டும், பில்லா 2 பில்லா ஆகட்டும், அதுக்கு டூவெல்லாம் முன்னாடியே நான் வரலாறு நினைச்சு கூட பார்க்கல. அது ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த ப்ராஸ்டியூட் ஓப்பனிங் சீன் வேற லெவல்ல இருக்கும். அது நான் நினைச்சு கூட பார்க்கல. அதனால ஒரு தமிழ் ஃபிலிம்ல ஒரு சாங் இல்லாம ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அஜித்தா பார்த்து திடீர்னு இந்த அந்த படத்தை விட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 வந்து அவருக்கு வந்து வீரம் வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் பில்லாவோட நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்கன்னு வந்த உடனே அவருக்கு ஒரு குஷி, எல்லாத்துக்கும் உள்ள ஆசை. என்னடா நமக்கு இந்த மாதிரி படம் பண்ணா நமக்கு ஒரு இப்படிதான் நமக்கு ஆடியன்ஸ் வந்திருக்குமோ, நம்ம ரொம்ப லேட் போல இருக்கு ஃபேமிலி படம் பண்றதுக்கு. திரும்ப சிவா கூட சேர்றாரு, வேதாளம் ரிலீஸ் ஆகுது, தீபாவளி ரிலீஸ் ஆகுது, அது கமர்ஷியலா பிச்சுக்கிட்டு போகுது. வசூல் அடாத மலையிலும் விடாத வசூலுங்கிற மாதிரி செம்மையா போயிட்டு இருக்கு. அப்ப வந்து வீரம் வேதாளம் ரெண்டும் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போகுது. திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு விவேகம் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு புதுசா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் அதிகமா சேர்க்காம நம்ம வந்து புதுசா ஒரு ட்ரை பண்ணுவோம், ஸ்பை நம்ம ஹாலிவுட் படத்துல காமிக்கவே விஷுவல்ஸ் காமிப்போம் அப்படின்னு பண்றாரு. ஆனா படம் ஸ்கிரீன் பிளேனால அது ஓடல. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த படம் ஓடலன்னா அவர் திரும்ப ஒரு மைண்ட் செட் அப்செட் ஆயிருக்குமோ, திரும்ப நம்ம வந்து நம்ம ஃபேமிலி சுற்றியே பண்ணிருக்கலாம் போல இருக்கு, நமக்கு அதுதான் பிக்கப் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப விசுவாசம் பண்றாரு. விசுவாசம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. அதை விட கொடுமை என்ன, கூட சூப்பர் ஸ்டார் படத்தை கூட மோதி படம் ஹிட் ஆகுது தமிழ்நாட்டுலங்கிறது பெரிய விஷயம். அப்ப அவர் நினைச்சிருக்கலாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து நம்ம படம் பாக்குறாங்க போல இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி படம் நடிச்சாதான் நல்லா இருக்கும் போல இருக்கு, ஃபுல்லா நெகட்டிவ் சைடா நடிச்சா யாரும் பார்க்கல போல இருக்கு, அந்த ஒரு மைண்ட் செட் அந்த நேரத்துல உருவாகி இருக்கலாம் மேபி. இல்ல எனக்கு என்னன்னா அதனாலேயே வந்து விஜய் சார் வந்துட்டு அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு இப்போ மிக மாஸ்டரோ ஒரு லியோ ஒரு கைண்ட் ஆஃப் ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு போறாரு. பட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் அஜித் சார் அந்த ஜோன்ல தான் இருக்காரு. அவர் பண்ண படங்கள்லாம் ஃபேமிலியோடலாம் யங்ஸ்டர்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ற மாதிரி அப்படி இருந்தது. என்னன்னா பில்லா டூ மங்காத்தாவும் எப்படி பாருங்க, எனக்கு அந்த வைப் அப்படி இருக்கு. இங்க அந்த மாதிரி இங்க அஜித் சார் எல்லாரும் இது பாத்தீங்களா, முகவரி பாத்திருக்கீங்களா? எஸ் பார்த்துருக்கேன். எனக்கு அஜித் சாரோட ஃபேவரட்டான மூவியே அந்த படம் தான். எனக்கு அந்த படத்துல விண்டேஜ் அஜித் குமார் படங்கள்லாம் போய் பாருங்க, அப்படி இருக்கும். இல்லைங்க கரெக்ட். எஸ் விண்டேஜ் வில்லன் இன்னும் சொல்ல போனா எனக்கு ரொம்ப கனெக்டட் படம். பிகாஸ் என் பிரதரும் அதே மாதிரி தான் அஜித் சார் தம்பி மாதிரி ஒரு டைம் வில்லன் பிளே ஆகும்போது எங்க ஃபேமிலி எமோஷனாக இந்த படத்தை பார்க்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும் எனக்கு எமோஷனல் கனெக்டா. எனக்கு அதான் சொல்றேன், அஜித் சார் யாரும் பண்ணாத மாதிரி ஒரு விதமா பார்த்துட்டு திடீர்னு அகெயின் இஸ் பேக் இன்டு எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு ஜோன்குள்ள வரும்போது என்னடா இது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் அஜித் ஃபேன் அவங்க கிட்ட கூட நான் சொன்னேன், ஏன்னா அவங்க தலை திடீர்னு இப்படி இதாயிட்டாரு, எங்கால் பண்ற மாதிரி உங்கால் பண்றாரு. நல்லா வலிமை அவ்வளவு எதிர்பார்த்தேன், கிட்ட வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு. பட் ஸ்டில் அந்த பிராண்டுக்குள்ளே போயிடுச்சு, அந்த நார்மல் கமர்ஷியல் மூவில 15 ஆயிடுச்சு எனக்கு அதுதான். ஆனா சுனில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா ஆயிடுச்சு, எனக்கு செகண்ட் ஹாஃப் மேல ஒரு இது இருக்கு. பட் சுனில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அஜித் சார் வேற லெவல்ல பிடிச்சிட்டாரு. எனக்கு அந்த மாதிரி தான் அவருக்கு இந்த ஃபேமிலி எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரமா இப்போ லியோ ஜெயிலர் எல்லாம் இதெல்லாம் ஃபேமிலி பாக்குற மாதிரி இல்லை. இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி எடுத்தாலே மேக்சிமம் படம் எங்கேயோ போறது. ஸோ இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எப்படி கேளுன்னு தெரியல. பட் லெட் மீ ஆஸ்க், என்னன்னா do you think அதாவது அஜித் சார் ஸ்கிரிப்ட்ல ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி இருக்குதா நினைக்கிறீங்களா? பிகாஸ் இந்த முதுல குத்துற சீன், இந்த ரேஸ், இந்த பைக் சீன் எவ்வளோ ஒரு மாதிரி திணிக்கிற மாதிரி ஒரு கட்டத்துல எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஸ்டில் அது ஃபீல் பண்ணீங்களா? ப்ரோ அது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அஜித் சார் டைரக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நம்மளுக்கு என்னென்னலாம் பிடிச்சி நம்ம போறோம் அப்படின்னும் போது அது ஆப்வியஸா வந்து அவர் ஒரு ரேசர், அவருக்கு அது எல்லாமே தெரியும் போது அது நம்ம மைண்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ டேரக்டருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அஜித் சார் வந்துட்டு அதை வந்து திணிக்கலாம் வந்து கிடையாது. பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படத்துல வந்து அதெல்லாம் வந்து வரவும் வராது. நீங்க விஜய் ஃபேன்னால நான் கேக்குறேன், இது இந்த ஐ எம் வெயிட்டிங் டயலாக் திணிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க, விஜயா டைரக்டரா? படத்துல எத்தனை படத்துல ஐ எம் வெயிட்டிங் வருது? இல்ல அது விஜய் சார் ரெண்டு படத்துல துப்பாக்கியில கத்தியில ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது எனக்கே பிடிக்கல, சைக்கிள் தெரியல ரிப்பீட் ஆச்சு. உங்களுக்கு புரியுதா? எதனா ஒரு விஷயம் அது படத்துல வருதுன்னா ஹீரோ பண்றது கிடையாது, அது ஜஸ்ட் ஃபேன் பேஸ் இது பண்றதுக்காக கொண்டு வர சீன் சார், அவ்வளவுதான் இது. இல்ல அதுதான் கரெக்ட். பட் அஜித் சார், நான் சொல்றேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி சொல்றேன், அஜித் சார் நாட் இன் இஸ் பவுண்டரிஸ். அவரு இந்த பவுண்டரி உள்ள இல்ல, அவரு எது வேணா பண்ணுவாரு படம். இவங்க எல்லாம் பண்ற மாதிரி அவர் இருக்க மாட்டாரு ப்ரோ. 2012 ப்ரோ
பில்லா 2 மாதிரி ஒரு படம் நான் நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ. இல்ல நடுவுல நீங்க ஒரு படம் விட்டுட்டீங்க. என்ன இருந்தாலும் ஒரு படம் கிளாஸான ஃபிலிம் பண்ணாரு. ஆல் சென்ட்ரல் ரிசப்ஷன் சரியா இல்ல. அதுக்கப்புறம் தான் வீரம் கூட போனது. அது என்ன இருந்தாலும் படம் பண்ணாரு. அது கிளாஸான படம் தான். நீங்க சொல்ற எல்லாமே அதுல இருக்கும். பணம் தான் முக்கியம். சினிமா கலெக்ஷன் எவ்வளவு ஸோ ஆகுது அந்த ஆக்டர்ஸுக்கு வந்து ஆல் சென்டர்ல வந்து ரிசல்ட்ஸ் சரியா இல்லைன்னா அவங்க வேற மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி கரெக்ட் தான், நான் இதே தான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி நீங்க நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அஜித்தை விட இன்னும் நீங்க வேற வேற கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா கமல் கூட தான் சொல்லலாம் நீங்க. பட் கமல் பாத்தீங்கன்னா விக்ரம் ஹிட்டுக்கு அப்புறம் ஒரு கன்வென்ஷனலான இதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நான் பாப்பல. இப்போ ஒரு 500 கோடி படம் நமக்கு வந்துருச்சு, அடுத்து வந்து நம்ம ஒரு 1000 கோடி படத்தை நோக்கி பண்ணணும். நீங்க பொன்னியின் செல்வன் எடுத்த ஆர் இத்தனை ஒரு பிலிமோகிராஃபில எனக்கு தெரிஞ்சு எனக்கு மணிரத்னத்துடைய படங்கள்ல அவருடைய அரசியல் மேல எனக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா கூட தமிழ் சினிமால இன்னொரு டைரக்டர் வந்து ஏத்த மாதிரி அதை இது பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். இப்படிங்க முதல் ஐம் வெயிட்டிங் வைக்கும் போது அதை எல்லா படத்துலயும் வைக்கணும்ன்றது இருந்திருக்காது. ஆனா இன்டர்வல்ல இப்ப அவர் ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிறப்ப இப்ப எல்லாரும் வெளியே போய் என்ன சொல்லுவாங்க, இன்டர்வல் பிளாக் செம்ம, இன்டர்வல்ல சொல்ல முடியாது என்னன்னு, ஏன்னா உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆயிடும். டே ஐம் வெயிட்டிங் வந்துருச்சா பயங்கரமா இருந்துச்சா, அந்த ஒரு புஷ் எக்ஸ்ட்ரா புஷ் ஒன்று கொடுக்குதுல அதுக்காக. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன மாதிரி முன்னாடி ஒருத்தர் பேசினார் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அஜித்துடைய கடைசி 2 டிகேட்ல நான் வந்து அப்ப அஜித் ஃபேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு பிடிச்ச அஜித் படங்கள் வந்து கண்டு கொண்டேன், அமர்கலம், முகவரி, இந்த அஜித் தான் எனக்கு. ஆனா அதுக்கப்புறம் இப்ப அவர் எனக்கு பில்லா 2 பயங்கரமா பிடிச்சி. ஆனா பில்லா 2 ஒர்க்கே ஆகல. நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த டயத்துல நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டயத்துல எல்லாம் வந்து முதல் 3 நாள் நாங்க போகும்போது படத்துல செம்ம கூட்டம் இருக்கும். 4-5வது நாள் நீங்க அஜித் படத்துக்கு போனீங்கன்னா கூட்டமே இருக்காது சுத்தமா. அப்படியே நான் மதுரையில சொல்றேன், நான் மதுரை. சோ எங்க ஊர்ல வந்து பெருசா இப்ப இந்த ஒரு பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸ் வருதுல்ல, அது வந்து வராது. நீங்க விஜயோட இல்ல மத்த ரஜினியோட ஒரு ஃபிளாப் படத்துக்கு கூட ஒரு 10-15வது நல்ல ஒரு அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா அது வராது. அப்ப அவர் என்ன முடிவு பண்ணலாம், மேபி வீரம் கொஞ்சம் ஹிட் ஆகி வேதாளம் கொஞ்சம் ஹிட் ஆகி அதுக்கு சிறுபசிவா வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த ஆடியன்ஸ் வருது, ஒரு புது ஃபேன் பேஸ் அவர் கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்ற பேஸ் என்ன நமக்கு வராங்க, இவ்வளவு படப்படியா படையெடுத்து வராங்க அப்படின்னு. இன்னொன்னு மலையெல்லாம் பொருட்படுத்தாம வராங்க அவங்க. அண்ட் ஆஸ் அன் ஆடியன்ஸா அஜித் பெருசா இந்த கமர்ஷியல் ஆடியன்ஸ் கிடையாது. அவர் என்னென்ன படங்கள் பாக்குறாருன்னு சொல்றது எல்லாமே கூட பெரும்பாலும் ஒரு பிரெஞ்சு படம், கொரியா படம் அப்படிதான் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த மாதிரி அப்ப அவருக்கே வந்து என்ன இருந்திருக்கும், வேதாளம் பார்த்தப்ப ஓகே இது ஒரு கமர்ஷியல் படம் அவ்வளவுதான் லெவல்ல தான் இருந்திருக்கும். ஆனா நீங்க அது பெரிய ஹிட் ஆகி இது பண்ணவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தேகம் வரல, ஓகே நம்ம இங்க நிக்கிறோம் ஆனா நம்ம எந்த ஆடியன்ஸ் படம் எடுக்கிறோமோ அவங்க வேற இடத்துல நிக்கிறாங்க, ஸோ நாம அதை பேஸ் பண்ணி போவோம் அப்படிங்கிற ஒரு 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 இது வந்திருக்கும். யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன கலக்கம் வரும். இன்னொன்னு அது அவங்கள சம்மந்தப்படவும் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாரு, சார் உங்களுக்கு பிடிச்ச படம் எடுக்கணும்னா நீங்க கதை புக் வாங்கி படிச்சுக்கங்க, இல்ல டிவி தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிச்ச படத்தை. ஆனா உங்களை நம்பி நான் படம் போடுறது 100 கோடி எடுக்கிறதுக்காக. ஆமா, அவன் முன்னாடி அவன் எடுத்து ஒரு 100 கோடி எடுத்துட்டான் அந்த ப்ரொடியூசர். இப்ப நான் வந்து 100 கோடி எடுக்கணும்னு இருக்கா, உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன், நீங்க ஏன்ட்ட ரிஸ்க் எடுக்காதீங்க, என் காசுல ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆப்வியஸா அஜித் ப்ரொடியூஸும் பண்றது கிடையாது, வேற ப்ரொடியூசர் தான் படம் பண்றாரு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுன்றதுனால சரி இந்த பொது நீரோட்டத்தோடய நம்ம போயிருவோம், ரொம்ப பெருசா இது இல்லாமன்ற ஒரு ஜோன்ல போறாப்லன்னு தோணுது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி மிகப்பெரிய கேம்பிள் தான். ஏன்னா கழகத்தலைவன் பெருசா ஹிட் கிடையாது, மகிழ்ன்றவர் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. பட் அது ஸ்கிரிப்ட் வைஸ் சூப்பர் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்னால தான் கொஞ்சம் இதா இருந்தது நினைக்கிறேன். பட் ஆனா ஐ ஃபீல் லைக் இது மகிழ் திருமணி would have done wonders with Ajit sir. I definitely have a hope on it. I think he won't. இல்ல எனக்கு தெரிஞ்சு மகிழ் திருமணி மேல சாலிடா ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நான் இது சொல்றேன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை அஜித் சார் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஒரு கிரைம் கிரியேட் பண்ணி பண்ணுவார் அவரு. பட் நீங்க என்ன இருந்தாலையும் அப்படிதானே சேர்க்க முடியும், ஒரு எமோஷனல் கிரைம் த்ரில்லர் மாதிரி தானே அதுவும். உண்மைதான் இல்லைன்னு சொல்ல போலீஸ் ஆபீசர் இருக்கும் போது ஏன்னா இப்போ என்ன இருந்தாலுடைய
என்ன இருந்தாலுடைய அந்த இது தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதுக்கு முன்னாடி வந்த வேற எந்த படத்துலயும் இல்லாத அளவுக்கு ஹீரோட எமோஷனல் ஆர்க்கு அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு கௌதம். அதுதான் அந்த படத்தோட யூஎஸ்பின்னு நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த படம் என் ஃப்ரெண்ட்ஸ் அஜித் ஃபேன்ஸ் நிறைய பேருமே கூட அந்த படம் ஒர்க் ஆகாததுக்கு காரணமா சொன்னது அதுதான். ரொம்ப எமோஷன் அது போயிடுச்சு, நாங்க அடிக்கிறத பார்க்க தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு அது ரொம்ப எனக்கு இந்த 2 ரிக்கேட்ல வந்து இந்த 20 வருஷத்துல அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் அஜித்தா எனக்கு தெரிஞ்சு அது பெஸ்ட். இந்த கிட்டத்தட்ட அந்த பெலூனை மேல தூக்கி போடுன்னு சொல்லுவாருல்ல அந்த பொண்ணு கிட்ட, அந்த சீனு, அந்த ஷூ எடுத்து கொடுக்குற சீனு, அப்புறம் அந்த கதவு கிட்ட போய் நிப்பாப்புல இந்த கால் பண்ணுங்க டாக்டர் தான் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் மட்டும் அந்த காலை பண்ணிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்புல. அங்க அவ்வளவுதான் மாஸ் இருக்கும் அதுல. அங்க அதாவது அவன் கால் யூஸ்வலா எப்படி இருக்கும்னா, அவன் கால் பண்ண வருவான், அவனை அடிச்சு போட்டு போறது மாதிரிதான் இருக்கும் செக்யூரிட்டியா. பட் அது இல்லாம அவன் மட்டும் அந்த காலை பண்ணிருக்கட்டும்ன்றதுலதான் இருக்கு மாசங்க. எனக்கு தெரிஞ்சு அது எல்லாத்தையுமே டிக் பண்ண படம் நினைக்கிறேன் நானு. பட் அந்த படம் பெருசா ஃபேன்ஸுக்கே பிடிக்கலன்றப்ப அவர் என்ன முடிவு எடுப்பாரு? சரி ஓகே, நம்ம நினைக்கிறதா தப்பு போல. இல்ல அந்த டைம் அப்படி இருந்துச்சு. பட் ஆனா இப்போ இப்போ வர்ற இது வயலன்ஸ்க்கெல்லாம் அசால்ட்டா கொடுத்துடுறாங்க, நம்மளுக்கு ஈஸியா போறாங்க. ப்ரோ பிரச்சனை வயலன்ஸ்ன்றதே இல்லையே ப்ரோ. இங்க எங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க மக்கள் கடைசியா கூட்டம் கூட்டமா கொத்து நான் வந்து காந்தாரா படம் பார்க்கும்போது அந்த கடைசியில அவர் வந்து ஒரு மாதிரி குத்தி கிழிப்பா தெரியுமா அவங்கள? ஆமா ஆமா. தியேட்டர்ல இருந்தது பூரா 65-70 வயசுக்காரங்க. நான் சத்தியமில்ல பார்த்தப்ப நான் யோசிச்சேன், என்ன இத்தனை பேரு, என்ன இவ்வளவு வயசானவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஃபுல்லா வயசானவங்க வந்து பாத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வயலன்ஸ் இங்க பிரச்சனை கிடையாது. இல்ல இங்க ப்ராப்ளம் வந்து கரெக்ட் தான், பிசினஸ். ஏன் இந்த பவுண்டரிக்குள்ள இப்போ இது கண்டென்ட் போறது? மேபி ஒரு பேடக்லி வந்து ஃபுல் அவுட் நோட் ஒரு மார்க்கெட் மாதிரி படம். விடாமுயற்சி ஒரு மகிழ் படத்துல நீங்க என்ன அவரை நீங்க மகிழ வந்து துப்பாக்கி முனையில வச்சு மிரட்டி எடுக்க சொன்னாலும் அவர் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க மாட்டாரு. கமர்ஷியலா ஒரு படம் எடுக்க மாட்டாரு அவரு. ஒரு ராவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பயங்கர ராவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும். அடிச்சா பறக்க மாட்டாங்க, அது ரியலிஸ்டிக்கா இருக்கும். ரியலிஸ்டிக். ஆனா 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 எப்படி இருக்கும்னா அட்ரா அவனன்ற மாதிரி எனக்கு என்ன பொறுத்த மட்டுக்கும் இத்தனை பேர் அவன் எப்படி அடிச்சான் பாத்தியான்னு நீங்க பேசுறீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த என்ஜிஎம் படம் பத்தி ஒரு ஷேர். நானு ஆக்சுவலா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து அஜித் சார் தான் எல்லாருமே. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன இருந்தால் போய் பார்த்தாங்க. அவங்க சுத்தமா பிடிக்கல அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து ஒரு அனுஷ்காவோட சாங் ஒன்று வரும். அதுல அதே வெறுப்பாயிட்டாங்க எல்லாருமே. அந்த சீன்ல இருந்து யாருக்குமே அந்த படம் பிடிக்கவே இல்லை. என்ன இது ரொம்ப இதுவா இருக்காரு, ரொம்ப ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்களே, என்னடா இது. வேதாளம் படம் அப்போ ரிலீஸ் ஆகுது. வேதாளம் படம் பார்த்தா ஏரியாவே கொண்டாடுறாங்க அந்த படத்தை. ஆமா சீரியஸா அந்த எண்ணெயத்தால் படம் யாருக்குமே பிடிக்கல. அதாவது என்னடா ரொம்ப பேசி அறுக்குறாங்கண்ணா, அருவம் படம்டா அப்படின்னாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா வேதாளம் படம் வந்து நான் 6 மணிக்கு 6:30 ஏஞ்சி வரேன், எல்லாம் கட்சி கொண்டாடுறாங்க. தலை வச்சா பாடுறா எப்படி அடிக்கிறாங்க. இல்ல இப்போ என்னன்னா அதே கௌதம் மேனன் டேரக்ட் பண்ண படம் தான் காக்க. ஓகேங்களா, அதோட என்ஹான்ஸ் வெர்ஷன் தான் என்ன இருந்தா அதுல இருக்க க்ரூசம் வந்து அவ்வளவா அதுல இருக்காது. ஆனா அது என்ஜாய் பண்ணாங்க. இதுல என்ஜாய் பண்றது கொஞ்சம் நிறைய பெஸ்ட் பண்ணாங்க. அது என்னன்னு புரியல, ஆனா சேம் தான். ஆனா காக்க செம்ம ஹிட் அப்ப டைம்ல. பட் ஆனா இப்போ விஜய் சார் வந்து மாஸ்டர் எல்லாருமே நடிச்சாரு. 6 மணி கல்ச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன இருந்தாலும் வந்து ஒரு 6 மணி படம் இவர் சொன்னார்ல, இப்போ 4 மணிக்கு, இப்ப நீங்க 4 மணிக்கு தூக்கத்தெல்லாம் விட்டு ஏஞ்சி போய் ஒருத்தன் போய் தேட்டர்ல உட்காரனா என்னவா இருக்கும்? கத்தணும் ஆடணும்ன்றதா இருக்கும். அந்த படத்துல அது கிடையாது. நீங்க அந்த படத்துல வந்து அந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட 2 தப்பு வந்து 2மே ப்ரொடியூசர் கால் தான். நீங்க சொன்ன அனுஷ்கா வந்து ஏற்கனவே அவர் வந்து புக் பண்ணிட்டாப்ல அந்த ஹீரோயினை. அனுஷ்கா கண்டிப்பா இருக்கணும், அவரை வச்சு ஏதாவது எழுதுங்கன்னு ஏமரத்னம் சொன்னதுனால வேற வழி இல்லாம எழுதினாரு அந்த கேரக்டரை இவரு கௌதம். ஆல்சோ அதை 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணதும், ஆமா இது எல்லாத்தையுமே அவரே சொல்லியிருந்தாரு, கௌதமே பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஆல்சோ
அவரே சொல்லியிருந்தாரு வேதாளம் படம் வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் ஆச்சு, என்ன இருந்தாலும் பெருசா கலெக்ஷன் பண்ணல, என்ன இருந்தாலும் 2 வச்சிருக்கேன்னா சொன்னாரு அதுக்கு முன்னாடி பேட்டியில எல்லாம். அஜித்தே பண்றேன்னு சொல்லியிருந்தாராம் டெவலப் பண்ணுங்கன்னு. பவுண்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. சரி ஓகே ஒன்னும் சரியா போலன்னு உடனே வேணான்னு விட்டாங்க. இன்னொன்னு இது ஒரு 4 மணி படம் கிடையாது. இந்த படத்தை நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி ஒரு 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம். சொல்றேன்ல இது சில நேரத்துல இந்த இந்த ஒரு படத்தை நீங்க என்னவா ப்ரொஜெக்ட் பண்றீங்க, என்னவா ப்ரொமோட் பண்றீங்கன்றதெல்லாம் பயங்கரமா அதை அஃபெக்ட் பண்ணும். பட் இப்போ சொல்றேன் இல்லையா, இப்போ விஜய் சார் வந்து லியோ ஆகட்டும், அதுக்கு முன்னாடி மாஸ்டர்ல ஆகட்டும் பர்ஃபார்மன்ஸா ஒண்ணு பண்ணியிருப்பா. அதை பார்த்து நம்ம அஜித் சார் கிட்ட வந்து எப்ப பர்ஃபார்மன்ஸா நீங்களும் ஒண்ணு பண்ணுங்களேன், ஏன் ஃபேமிலி ஆடியன்ஸா போறீங்க, இப்போ அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது அவங்களுக்கு புரியுது. ஏன்னா இப்போ என்ன இருந்தாலும் எப்போ கூட நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க அதை. எனக்கு அதுதான் சொல்றேன். டு பி ஆனஸ்ட் சொல்ல போனா எனக்கு மாஸ்டர் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல அது ரொம்ப கமர்ஷியல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜேடி கேரக்டர் இந்த மோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்க நான் ஸ்பெசிஃபிக் டே பார்த்தேன். பிளஸ் லியோ பார்த்திபன் கேரக்டர் கூட அப்படித்தான் நினைச்சேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அஜித் சார் அதெல்லாம் பண்ணிட்டாரு, இப்ப ஏன் இது பண்ண மாட்டேன்றது எனக்கு அந்த கொஸ்டின் இருந்தது. அதுதான் எல்லாருமே கேக்குறாங்க. நீங்க ஒருவேளை வந்து என்ன இருந்தா ஹிட் ஆகி வேற வந்து ஃபிளாப் ஆச்சுன்னா இப்ப அதே மாதிரி ஸ்டோன்ஸ் அவர் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாரு. ஏன் கௌதமே ஒரு 2 படம் பண்ணிருக்கலாம். இப்போ வந்து அது இது மாத்தி விட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டைரக்டர் சிவா தான் அவரோட ரூட் மாத்தி விட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல வேதாளம் ஹிட் தான் ஒரு அந்த ரூட்டை வந்து மாத்திடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்டா ஒண்ணு யோசிச்சு பண்ணாரு இல்லையா ஆக்சுவலி. அப்படி பார்த்தா சொல்ல முடியாதுல்ல, ஆடியன்ஸ் மேல தானே சொல்லி ஆகணும். அந்த 3 படத்தையும் ஆடியன்ஸ் பயங்கரமா ஹிட் ஆகுறாங்கன்னா அப்ப அது ஒரு கிளியர் சைன் தானே. நாங்க ஒண்ணு இந்த மாதிரி தான் பார்க்க விரும்புறோம் சொல்றதா தானே இவர் எடுத்துக்குவாரு. அதுதான் இப்போ வந்து சிறுத்தை சிவா படம் எல்லாம் பார்த்துட்டு என்ன ரொம்ப கிரிஞ்சா இருக்குது, பேக்கிங்காவும் சரியில்லை, விஷுவலாவும் சரியில்லை, ரொம்ப ஓல்டா எந்த தொப்பால வச்சிருக்க அந்த மாதிரிதான் இப்போ புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த காம்பினேஷனே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இப்போ அந்த மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு. இப்போ ஒருவேளை விடாமுயற்சி வந்து பெருசா ஹிட் ஆகி பெரிய கலெக்ஷன் எடுத்தா கூட அந்த மைண்ட் செட் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல ப்ரோ, கொஞ்சம் வேதாளமோ இல்ல வீரமோ கூட ஒரு பெரிய ஸ்கிரிப்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்டிங்கா அப்படி எல்லாம் கூட கிடையாது. ஆனா ஏன் நமக்கு ஒர்க் ஆச்சுன்னா, இப்ப எனக்கும் வேதாளம் ஒர்க் ஆச்சு, இதுவும் ஒர்க் ஆச்சு, என்ன வீரமும் ஒர்க் ஆச்சு. ஆனா எனக்கு விசுவாசம் பெருசா பிடிக்கல. பட் என்னன்னா மேபி என்னவா இருக்கலாம்னா, நம்ம அதை எதிர்பார்க்கல அஜித் கிட்ட. அவ்வளவு வருஷமா கோட் சூட்டு போட்டு நடந்துட்டு இருந்த ஒருத்தர் என்ன சம்பந்தமே இல்லாம வீரம் வேதாளம் மாதிரி அதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒன்னா நடிக்கிறான்றதுனால தான் நமக்கு அது ஒர்க் ஆகுது. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்க அது தொடர்ந்து திருப்பி 3ஆவது வாட்டி அடுத்தடுத்து பண்ணும்போது என்ன ஆகுது, அது சலிச்சு போயிருது. எனக்கு அதே தான் இவங்ககிட்டயுமே. எனக்கு முதல் வாட்டி தெரி பார்க்கும்போது ஓகே அப்படின்னு இருந்துச்சு. மெர்சல்ல என்னடா கம்மியாதுன்னு இருந்துச்சு. எனக்கு பிகில் இன்னும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிகில் சுத்தமா எனக்கு இருக்காங்க. அப்ப அது எது காரணம்னா, நீங்க ஒரே ஆளை வச்சு திருப்பி ஒரே ஸ்டைல்ல ரொம்ப குறுகிய காலத்துல எடுத்தீங்கன்னா அது அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன் நானு. அது வேதாளம் மேக்கிங் தான் ரொம்ப ஆரம்பம் கம்பேரிட்டிவ்லி சம ஸ்டைலிஷான படம், நல்ல ரைட்டிங், அது சூப்பர் மேக்கிங், அது நல்ல படம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ஏன் இதுவாதுன்னா விஷ்ணுவர்தன் கிட்ட அவங்க எதிர்பார்த்துட்டாங்க. எதிர்பார்த்ததுக்கு மேலேயா அதுல எதுவும் பெருசா இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தோம், நல்லா இருக்கு, ஸ்டைலா இருக்கும்னு எதிர்பார்த்தோம், ஸ்டைலா இருக்கு. இப்ப அது வந்து ஒரு மாதிரி நார்மலா போயிருது இல்ல. ஆரம்பம் எப்படி சொன்னா ஒரு சீன் இருக்கும், அதுல ஒரு குழந்தை மேல ஐரன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது நான்லாம் யாரு மனுஷன் இப்படி பண்றாரு, இது பெரிய இது ரஜினி விஜய் எல்லாம் ஐ திங்க் அவங்களாம் பண்ண முடியாது சீன். பட் அஜித் சார் 100% வாய்ப்பே இல்லை. அந்த சீனை எப்படி நிறைய வாட்டி சொன்னாராம் அஜித் வந்து பண்ணவே மாட்டேன்னு சொன்னாப்லையும். அது வந்து இல்ல விஷ்ணு சரியா வராதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தான். விஷ்ணு ஒரு தெளிவா இருந்தாப்லையா, சார் இவன் கெட்டவன் சார், உங்களை காட்டி நான் கெட்டவன் சொல்ல போறேன், யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது போனாதான் உண்மையிலேயே இவன் மோசமானவன் போல அப்படின்னு நம்புவாங்க சார், பண்ணுங்கன்னு சொல்ல. ஆனா எனக்கு அந்த சீனும் சரி, அதுக்கு முன்னாடி பங்காத்தால அந்த இந்த டைலாக் வருங்க, இன்னொரு மாஸ் ஹீரோ அதை வந்து அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது வச்சிருப்பாரு. அந்த டேய் செல்லம் உன் பொண்டாட்டி 100 பொண்டாட்டி கிடைப்பாங்கடா, 500 கோடிடா அப்படின்னா, டேய் என்னடா இப்படி பேசுறன்ற மாதிரி இருக்கும். போய் அடிப்பான் தெரியுமா வைபவ், லட்சுமி ராய் திட்டம் அது செம்மையா இருக்கும் அந்த மொமெண்ட். நீங்க அது எபிட்டோம் ஆஃப் இது அந்த ஒரு கெட்டவன் யோசிச்சீங்கன்னா அவனுக்குள்ள போய் எழுதணும் அந்த கேரக்டர்ன்றப்போ
அத பயங்கரமா இது பண்ணிருப்பாப்புல. அவன் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான், அப்படிதான் பேசுவான் அவன். டேய் பொண்டாட்டி போனா என்னடா 500 கோடிடா அப்படின்னுவான். சோ அது வந்து கிட்டத்தட்ட நீங்க அந்த ஜோன்ல நடிச்சு அந்த டயத்துல இருந்ததுனால தான் அது டிஃப்ரெண்டா தெரிஞ்சு. இப்ப நீங்க திருப்பியும் சிவா கூட இப்ப பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, விசுவாசத்தையும் கூட அது கொஞ்சம் என்ன சொல்றது, என்ன ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு தான் தோணும் திருப்பி. அதுதான் ஐ திங்க் இப்போ ஓகே எஸ் மகில் அண்ட் ஆதிக் எஸ் குட். இன்னும் டைரக்டர் சாய்ஸஸ் கொஞ்சம் அஜித் சார் வேற மாதிரி சொன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a lot from him. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா உங்களுக்கு? இல்ல நான் பேசுறது உங்களுக்கு பேசல இல்ல, ஒரே ஒரு டவுட். இந்த மாவீரன் மடோன் அஸ்வின் இருக்காரு இல்லையா, மாவீரன் டைரக்டர், இப்ப அவர் வந்து அஜித் கதை சொல்லியிருக்காருன்ற உண்மையா ப்ரோ? அது கேள்விப்பட்டது. இல்லைங்க 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 அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவரும் அடுத்த படம் எதுவுமே எந்த ஒரு பஸ்ஸுமே இல்ல, அப்படியே அவரு ஒருப்பா சைலண்ட் ஆயிட்டாரு. இப்ப அவருக்கும் அஜித் கதை சொல்லிட்டாருன்றாரு, அது உண்மையா? அதான் கேட்கறேன். தெரியல, பேசுறேன் யாருக்காவது கேட்டுக்கா, மைக் கொடுக்காதா இல்லன்னு தெரியலங்கிறனால அப்படி ஆஃபா இருக்கு இவ்வளவு நேரம். கேட்டுச்சா? கேக்குது ப்ரோ, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லு. இல்ல நடுவில் நான் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். என்னையா இருந்தாலும் படம் ஓடி இருந்துச்சுன்னா அவர் அதே மாதிரி படங்கள் நிறைய படம் கண்டென்ட் ஓடினா நிறைய வந்திருக்கும். என்ன இருந்தாலும் படத்தை நீங்க அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வேற லெவலில் நீங்க கொடுத்ததுனால வேதாளம் அதே பயங்கர பிளாக் பஸ்டர் ஆனதுனால அவர் இந்த ஆடியன்ஸை பிடிச்சிக்கிட்டாருன்னா நடுவில் சொன்னேன். ஆனா உங்களுக்கு அது காதல் பிடிச்சா இல்ல மைக்கே எனக்கு ஒர்க் ஆகலையாங்கிறே எனக்கு நல்லா கேள்வி. அது உண்மையா ப்ரோ? அது அவர் கதை பண்றாரா இல்ல கதை சொல்லியிருக்காரா? இல்ல இல்லைங்க, அவர் நிறைய பேர் 64க்கு கதை கேட்டுட்டு இருக்காரு. அது யாராட்ட கேட்கறாரு நமக்கு தெரியல, அது விஷயம் வெளியே வந்தாதான் தெரியும். இல்ல எனக்கு மனோரேஷன் சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க, அதுதான். இல்லைங்க பிரதர், தெரியல பிரதர், அதெல்லாம் கன்ஃபார்மா தெரியல. இப்ப அவரும் சுச்சுவேஷன் அவரும் பாலிவுட் போக போறாரு, ஓகே இருக்கும் போல இருக்கு. அதான் வாழ்த்துக்கள் சொல்லி வழி அனுப்பி வைப்போம். அடுத்து வேற புதுசா சிக்கல் நிறைய பேர் வந்துருக்கீங்க, பேசுங்க கேட்போம். பிரகாஷ் இந்த விடாமுயற்சி பத்தி நான் மட்டும் சொல்லிக்கிறேன், நான் கீழே போயிடுறேன். இப்போ நிறைய ஃபேன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி அவங்க நீ பாத்துருப்பீங்க, அவங்க ஒப்பீனியன்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது. ஒரு ஸ்டாருக்கு அவங்க அந்த கால் ஷீட் வாங்குறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதை ப்ரமோட் பண்றதுக்கு அவங்க பெருசா விருப்பப்படலையோ. எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் கொடுக்கும்போது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு வரும்போது ப்ரீ அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்களா? இந்த விஷயத்தெல்லாம் இது முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது அப்படின்ட்டு கொஞ்சமா யோசிச்சு பண்ணிருக்கலாம்ல. நான் லைக்காக தான் சொல்றேன், நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி. ப்ரொடக்ஷன்ல ரொம்ப ஏதோ ஒண்ணு கோட்டை விட்டுட்டே இருக்காங்க எல்லா படத்துலயும். அது குவாலிட்டியாவும் சரி. அதே சொல்றது கிளீனா தெரியுது, அவங்க அந்த எஃபர்ட்டே எடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபேன்ஸ் ஒரு பெருசா கன்சிடரே பண்ண மாட்டாங்க மாதிரி தோணுது. ஆனா ஹீரோக்கு மட்டும் கால் ஷீட்ல முதல்ல போய் வாங்கிக்கிறாங்க, எல்லாருமே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அவங்க படத்தை ரிலீஸும் பண்ண மாட்டாங்க, டேட்டும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றது வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு புரியுது. பட் ஆனா உள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இப்பெல்லாம் இந்த மாதிரி இல்ல, சினிமா சேட்டிலைட் ரைட்ஸ்ல இருந்து எல்லாமே படம் வந்து சேல் ஆகணும், அவங்க படம் வந்து அவங்க நினைச்ச மாதிரி எடுக்க முடியாததுக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம நீங்க சொல்றது புரியுது. ஒரு ஃபேனா எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அவங்களுக்கு அதுவே ஒரு சொல்லலாம். இப்ப நிறைய சோசியல் மீடியா நல்லா பயங்கரமா எவால்வ் ஆயிட்டனால நம்ம ஒரு நிமிஷமே வந்து அப்படியே அவங்களால ஃப்ரீ மைண்டடா வந்து ஷூட் பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் நிறைய ஃபேக்டர் இருக்கு. இதெல்லாம் தான் ரீசன். இப்போ ஒரு டைரக்டர்ஸ்லாம் பெரிய பிரஷர் வருது. கரெக்ட் தான். பட் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் எதிர்பார்க்குறேன், ப்ரீ அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டுனா அதையாவது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணி போடலாம்ல. ஒரு இமேஜ் எடுத்து போட்டு பண்றதுக்காக ஒரு எஃபர்ட் போடலாம். அதுக்கு இல்ல சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். சிம்பிளான ஒரு விஷயம், லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கங்க. மாநகரம் வந்து அவர் மேல யாருமே எதிர்பார்க்கல, அப்ப யாருன்னே நம்மளுக்கு அவர் தெரியாது. ஸோ கைதி வரும்போது வந்து அவர் ஒரு மாநகரம் ஒரு படம் டைரக்டர். பட் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படம் வந்துட்டு வரல. ஆனா படத்துக்கு அப்புறமா அவர் மேல ரொம்ப அதிகமான ஒரு இதுனால மாஸ்டர் வந்துட்டு படம் நல்லாவே இருந்தாலும் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூவா வந்தது. ஸோ லியோவுக்கு வந்து அதுக்கு மேல வந்து அவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர். இதுதான் காரணம். ஸோ ஒரு நெல்சன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே தான். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பெரிய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ்ல இருந்து எல்லாருமே அவங்க ஃப்ரீயா அந்த ஜோன்ல ஒரு படம் எடுக்கும்போது, இப்போ கார்த்திக் சுப்ராஜ் ஜிகர் தண்டா 2 எடுத்தாரு, அது வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அதே ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கும்போது ஒரு ப்ரெஷர்ல மாட்டிக்கிறாங்க. இதுதான் ஒரு மெயின் காரணம்.
சொல்லுங்க ப்ரோ, வேற யாருன்னா ஸ்பீக்கர்ல இருக்கீங்களா புதுசா? சிந்து கேக்குதா நான் பேசுறது? இல்லைங்க, நீங்க பேசுறது கேக்குது, பக்கத்துல சவுண்டும் கேக்குது சேர்ந்து. பாப்போம் புதுசா ஸ்பீக்கர்ல உள்ளவங்க யாராவது பேசுறாங்க பாப்போம். வாங்குறாங்க ஸ்பீக்கர் வாங்குறாங்க, பேச மாட்டாங்களே, எனக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. ப்ரோ என்ன இருந்தாலும் ஃபிளாப்பா? ஃபிளாப்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது எப்படின்னா அதே வருஷம் வந்த படம் வந்து அதிக, அதை விட கமர்ஷியலா அதிக படம் இல்லையா ஒரு ஒரு இந்த படம் வந்து அஜித் பாய் கௌதம் மேனன் காம்பினேஷன் ஒரு பிரகாஷ் கேட்கல பிரகாஷ் சரியா. மோஸ்ட் மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்க, கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. இப்ப கேக்குதுங்களான்னு சொல்லி கேட்டுச்சு. விக்னேஷ் விக்னேஷ் உங்க மைக் ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணி. இப்ப என்னன்னா வந்து விடாமுயற்சி இப்ப அடுத்தது அந்த என்ன இருந்தாலும் வேதாளத்தையும் விட்டுருவோம். இப்ப பாத்தீங்கன்னா விடாமுயற்சி ஒரு கிளாஸான படம், நல்லா இருக்குன்னு ஃபுல்லா படம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்குவோம். ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட். அதே குட் பை டாக்லி ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வருது. ஆனா குட் பை டாக்லி வந்து அதிக கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆதிக்க வச்சிருந்த மாதிரி ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ் அடுத்த ரூட்டு போவாரு. இதே விடாமுயற்சி பயங்கரமா ஓடுது, ஃபுல் கலெக்ஷன், நீங்க படமும் நல்லா இருக்கு, கலெக்ஷன் நல்லா இருக்குன்னா இனிமேல் அஜித் வந்து பழைய ரூட் கண்டென்ட் ஓரியன்டாவும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சாங்க. மகிழ் திருமணி மாதிரி நம்ம வந்து இனிமேல் வந்து நல்ல டேரக்டர்கள் கூட ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 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 சின்ன கொஞ்சம் ஒரு பிரேக்ல ஆதிக்க ரஞ்சித் மாதிரி கமர்ஷியல் டேரக்டர்லையும் ஒர்க் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கு போவாரு. ஆனா இந்த படம் கொஞ்சம் வசூல் அளவுல கொஞ்சம் கம்மியாகும், குட் பை டாக்லி ஃபுல்லா பிச்சுட்டு ஓடுச்சுனாலும் அடுத்து இனிமேல் நம்ம வந்து இதே மாதிரி படங்கள் தான் இனிமேல் எதிர்பார்க்க முடியும், கமர்ஷியலா தான் எதிர்பார்க்க முடியும் அவர்கிட்ட இருந்து. ஆனா அந்த படம் கூட கொஞ்சம் ரிஸ்கா ஜிபியூ எல்லாருமே சொல்றாங்க ஃபேன் பாய் சம்பவாதி. ஆனா அந்த படம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ இப்போ அஜித்துக்குன்னு ஒரு லிமிட் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப ஓவர் டூ பண்ணாருன்னா ஒரு மீன் மெட்டீரியலா மாறிடாரு. இப்ப கூட வேதாளம்ல வந்து ஒரு சீன் ரொம்ப ஓவர் டூ பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு பேஸ்ல இப்போ வரைக்கும் கலாச்சின்னு தான் இருக்காங்க. இதுல வந்து ஆதிக்கு வந்து ரொம்ப தாண்டிடுவாரோன்றது மாதிரி. அவர் கொஞ்சம் லிமிட்டா நடிக்க வச்சாருன்னா ஓகே, பட் ரொம்ப கிரிஞ்சா ரொம்ப ஓவர் டூ காமெடி எல்லாம் பண்ணான்னா அது அவருக்கு செட்டே ஆகாது அவருக்கு. இன்னொன்னு அவர் படத்துல ஆக்ஷன் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப, அதுவும் கொஞ்சம் ஓவர் டோஸா தான் இருக்கும். இல்ல ஆனா லியோ எனக்கு செகண்ட் ஹாஃப் குட் மாதிரி பேட் சொல்றீங்களா ப்ரோ? அக்லில வந்து குட் பேட் அக்லில வந்து எனக்கு இதுவே இல்லை சொல்றது, பயமே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த மார்க் ஆண்டனிக்கு அப்புறமே எனக்கு தோணிடுச்சு அவரால் பெரிய ஆக்டர். இல்ல ஏன்னா நான் சிம்பு அப்படி சொல்ல படத்தை வரல. மட்டும்தான். இப்போ இல்ல இப்போ வேதாளம் வந்து இப்போ அந்த படத்துல வந்து ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அஜித் எல்லாருமே இப்போ லட்சுமி எல்லாம் ஹோட்டல் உட்காந்து எந்திரிச்சு வந்து ஒரு மேனேஜ் ஒண்ணு பண்ணுவாரு. அவர் ஒரு இல்லங்க, ரியாக்ஷன் ஒண்ணு கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷன் வந்து இப்ப வரைக்கும் கலாய்க்கிற மெட்டீரியல், ரொம்ப ஓவர் டூ பண்ணிருப்பாரு. இல்ல ஓவர் பண்ணாலும் லியோ அப்படிதான் லியோ இருக்கும். செகண்ட் இப்போ ஹாஃப் மாதிரியா? இல்ல அப்படி இல்ல, யார் ஓவர் பண்ணா வெரி அப்படிதான் அப்போ இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, யார் ஓவர் பண்ணா அப்படிதான் இருக்கும். வாரிசுல விஜய் பண்ணலையா ஓவர் பண்ணலையா, எல்லாம் கிரிஞ்சு மெட்டீரியல் ஆகலையா? ஓவர் யார் ஆக்ட் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். நீங்க அஜித்தை மட்டும் சொல்லாதீங்க. நீங்க இல்ல இல்ல, அதுதான் நான் அது அப்படி சொல்ல, ஒரு கொஞ்சம் லிமிட்டா இருந்தாருன்னா படம் வந்து சரி கொஞ்சம் சொல்லுங்க, போகுன்ற மாதிரி. விஜய் வாரிசு பண்ண ஓவர் டூவா இல்லையா, கிரிஞ்சா இருந்தா இல்லையா? யார் சொன்னா சொல்லுங்க இப்போ. இல்ல இல்ல வாரிசு வாரிசு அது விட்டு அது அப்படி சொல்ல வரல. அதை விட்டுருங்க. இல்லங்க, நீங்க தான் இவ்வளவு 5 நிமிஷம் பேசியிருந்தீங்க அஜித்தை பத்தி ஓவர் டூ பண்ண கிரிஞ்சா இருக்குன்ட்டு. விஜய் பண்ணலையா வாரிசுல கிரிஞ்சு? அப்படி சொல்ல வரல. இருங்க, அந்த கான்ஃபரன்ஸ் இருங்க, அந்த கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு நடந்தது ஒண்ணு, அது கிரிஞ்சா தெரியல உங்களுக்கு வாரிசுல? அது ரொம்ப கிரிஞ்சு தான், அது தெரியும் பிரதர். இருங்க சும்மா என்னன்னா புரியுதா? இப்போ ஆதிக்கு இப்போ அது மாதிரி பிரச்சனை இல்ல. இப்போ ஆதிக்கோட பில்டப் சீன்ஸ் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம், அது எப்படி இருக்கும்னு தெரியும். படம் வரட்டுங்க, படம் வரட்டும். படம் வந்துட்டு இருங்க, படம் வந்துட்டு வந்ததுக்கு சீனை பத்தி பேசணும். படம் வரதுக்கு முன்னாடி நீங்களே இமேஜின் பண்ண பேசக்கூடாது. நான் பேசுறது கேக்குதா எல்லாத்துக்கும்? இப்ப கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. டவுட் ஆயிருது. இது வேற அவர் வேதாள சீன்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் ஃபுல் பக்கா தேட்டர் மெட்டீரியல். அப்பெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டாட்ட மனநிலை இருந்துச்சு தெரியுங்களா அந்த தேட்டர்லாம். இப்போ நீங்க அதே மாதிரி எந்த சீன் சொன்னாலும் ஆப்போசிட் ஃபேன்ஸ் வந்து அது ட்ரோல் மெட்டீரியல் தான் ஆக்குவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பாஸ் பண்ணி போனா யாருமெல்லாம் விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் யாருக்கு வேணாலும் நடக்கும். அதெல்லாம் நம்ம இங்க பார்க்கவே முடியாது. இங்க ட்ரோல் பண்றாங்க அப்படி இப்படிலாம்.
ஃபேன்ஸுக்கு எப்படி தேட்டர்ல என்ஜாய் பண்றாங்க, படம் கலெக்ஷன் எப்படி ஆகுது, ரசிகர்கள் எப்படி எடுத்துக்காங்க, ஃபேமிலி டான்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க தான் கடைசியா மேட்ரு. அதெல்லாம் படம் வரட்டும், படம் வரும்போது பார்ப்போம். அதே மாதிரி குட் பை டக்லி வந்து இதுக்கு முன்னாடி வந்து மார்க் ஆண்டனி ஒரு பெரிய ஹிட் கொடுத்து ஒரு கான்ஃபிடண்டோட வந்திருக்காரு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இப்போ நீங்க பொதுவான ஃபேன்ஸ் கேட்டீங்க, குட் பை டக்லி ஃபர்ஸ்ட் லுக் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த படத்து மேல அதிக நம்பிக்கை இருக்கும்பாங்க. நம்ம வேணா நீங்க இங்க உட்காந்து பேசலாம், அதுக்கு மேல நம்பிக்கை இல்லை, இவர் மேல மகிழ் மேல சூப்பர் நம்பிக்கை இருக்கு, அதனால மகிழ வந்து இந்த படம் பயங்கரமா ஓடும் அப்படி இப்படின்னு பேசலாம். ஆனா பொது மனநிலை எப்படி இருக்கு நம்ம இப்போ இன்னும் ஆடியன்ஸ் போனாதான் நமக்கு தெரியும். படம் வரட்டும் பேசுவோம் அதை பத்தி. படம் வராம எந்த கரண்ட் வராம நம்ம அதை பத்தி பேசவே முடியாது இல்ல. சீனிவாசன் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ, சீனிவாசன் ப்ரோ இருக்காப்ல. சீனிவாசன் ப்ரோ ஆகஸ்ட் 15 ஷூட்டிங் போகணும்னு சொல்லி போய் அபிஷியல் அநேகமா அக்டோபர் 10 அல்லது அக்டோபர் 31 2 தேதியில ஒரு தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. இப்போதைய தகவல் வந்து திடீர்னு அக்டோபர் 10 கூட வரலாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஷூட்டிங் முடிஞ்சாதான் எதா இருந்தாலும் தெளிவா தெரியும். அக்டோபர் 10 அல்லது அக்டோபர் 2 பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சீனிவாசன் ப்ரோ இருக்காப்லையா பிரகாஷ் ப்ரோ? கேக்குதா கேட்கல நீங்க திடீர்னு இல்ல அதான் சீனிவாசன் ப்ரோ நீங்க பேசி கேக்குது ப்ரோ. அதான் சீனிவாசன் ப்ரோ கிட்ட பேசலாம் இருக்காப்லையா தெரியல. சரி நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன் பிரகாஷ் ப்ரோ. நீ நாளை பின்ன கோ பேசினாங்கன்னா ரோட்ல போய் பாத்தீங்கன்னு இங்க பாலாவும் பாப்பான்னு நினைக்கிறேன். அவரை இந்த ஃபீல்டு விட்டு போய் சொல்றேன் ப்ரோ. லாஸ்ட் டைம் லியோக்கு இதே மாதிரி தான் பண்ணாப்ல, இதுக்கும் இதா பண்றாப்ல. பெரிய பெரிய படங்களை கையில வச்சுட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஃபேன்ஸ் ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்காப்ல. போன வாட்டி அதான் அவங்களுக்கு வெறுப்பாச்சு, இந்த வாட்டி எங்களுக்கு புரியல. ஒருத்தருக்கும் இந்த மாதிரி தான் பண்றாப்ல. ஏன் அதிகமா படம் இருக்கிறதுனால பண்றாப்லையா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு படம் அதிகமா இருந்தா இந்த மாதிரி தான் பண்ணுவாப்லையா கையில? இல்ல அதெல்லாம் மெத்தனமா சின்ன சின்ன நீங்க மேல போட்டு சம்சி ப்ரோ அவரே நல்லா பண்ணியிருக்காப்புல. அவர் பண்ண லுக்கோட பெட்டரா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. யூஸ் பண்ணது அவ்வளவு காசு கொடுத்து உனக்கு ப்ரொடக்ஷன் டீம் பண்றாங்கன்னா நீ கொஞ்சமாச்சு ஃபேன்ஸை மனசை கூட கொஞ்சமா சுத்தி பண்ண வைக்கணும்ல. ஏதோ பிக்சர்ல பண்ண மாதிரி எடுத்து போட்டு வச்சிருக்கான் எடிட்டர். எனக்கு புரியல ப்ரோ. சம்பவம் ரொம்ப ரொம்ப டிசர்வ் ப்ரோ. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்த்தவனே. எனக்கு ஒரு டவுட், குட் பேட் அக்லி ப்ரொடக்ஷனும் லைக்கா தானா? அது வேற தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். மதன் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபுல்லா மணக்குமரில் கொட்டிட்டு போயிட்டாரு. உண்மையே அதுதான். இல்ல எங்களுக்கு மட்டும் இல்ல ப்ரோ, நான் காமனா எங்க படத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா படத்துக்கும் காமனா பண்றாப்ல அவரு. நான் லாஸ்ட் டைம் பார்த்த எல்லா படத்துக்குமே ஒரு வெரி டிசப்பாயின்ட் தான். அவர் வர போஸ்டர் எல்லாமே கம்மியா தான் இருக்கு. அதுக்கு எதுக்கு அவ்வளவு காசு கொடுத்தவருக்கு ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்றாப்ல. எங்க படத்துக்கு பண்ணா பிரச்சனை இல்ல, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி என்ன ஒன்று இது பண்ணிக்கலாம். எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்றாப்ல. எல்லா படம் எனக்கு கொஸ்டின் மார்க் வருது இல்ல. ஒருத்தர் படத்துக்கு பண்ணலாம் ஓகே ஃபைன், ஏதோ இந்த மாதிரி வன்மம் இருக்கு அப்படின்னு பேசிட்டு கூட போயிடலாம். எல்லா படத்துக்கும் பண்ணலான்றப்ப அவர் ஒர்க் தான் அங்க பேசுது. ஐ மீன் டிசைனரா உங்க ஒர்க் அங்க ஃபெயிலியர் தானே. ஒரு வாட்டி பசங்க திட்டிட்டு தான் இருக்காங்க, ஒரு வாட்டி அதுக்கு பண்ண சொல்றாப்புல, பண்ண மாட்டேறாப்புல. 24AM ஒரு அவர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். மங்காத்தா போஸ்டர் டிசைன் பண்ணாரு, வெங்கட் பிரபு எல்லா படத்துக்கும் அவர் தான் பண்ணுவார். அவர் கோட்ல இல்ல அவரு, ஆனா எல்லா படத்துக்கும் பண்ணாரு. அவரோட பாத்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் இருக்கும், ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு இதுல இல்லைன்னா கமர்ஷியலா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ திகிர்தண்டா 2 வந்து அவர் பண்ணாரு. அந்த போஸ்டர் டிசைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மெட்டலா இருக்குன்னு தெரியும். இப்ப மேல ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த ஷைனு மாஸ்டர் வந்து, அவர் வந்து ஒரு ஃபேன் மேட் போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ரோட் டிசைன் வந்து ஒரு போயிட்டே இருக்கும் பின்னாடி. அது ஒரு சர்க்கிள் மாதிரி. அதுல ஒரு கேப்சர் ஒன்று போட்டு பார்ப்பாங்க, நீங்க நிப்பாட்டாம ரோடு நிக்காது, நீங்க அந்த பையனை வந்து நீங்க தான் நிப்பாட்டணும், எங்க நிப்பாட்டணும் நீங்க தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி போட்டிருப்பாரு. அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு கிரியேட்டிவ், இதே லுக்லயே இதே போஸ்ட்லயே சின்ன கிரியேட்டிவா ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா சிம்பிளா கோபி பிரச்சனை ஒன்றும் இல்லை, நடந்து வராரு, முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு, அவர் பாதையில் அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டாரு. அது நீ சொல்றதுதான், இவ்வளவு பணம் வாங்குறாரு, இவ்வளவு பெரிய படம் பண்றாரு, ஏதோ ஒரு கிரியேட்டிவா பண்ணலாம். அதை டேரக்டரா சொன்னாலும் சார் இப்ப அஜித் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, நம்ம இதை பண்ணுவோம்னு சொல்லி இன்புட் கொடுத்து பண்ணலாம். ஆனா அவசரமா பண்ணாரா இல்ல எதுக்காக பண்ணாரு என்ன விஷயம்னு ஒன்றும் தெரியல. அவங்களா சொன்னாதான் தெரியும். பார்ப்போம். சுகுமார் ப்ரோ நேர்ல போய் சொல்லி அவர் தான் போவார் ஒரே ஐடியா. அதுக்குதான் வந்த நேரா சீனிவாசன் ப்ரோ கிட்ட பேசலாம், சுகுமார் ப்ரோ கிட்ட சொல்லதான் வந்தேன். நேரா மைக்க எடுத்தோடனே சுகுமார் ப்ரோ ரொம்ப தெரிஞ்சது க்ளோஸ், அதனால நேரா வந்து சொல்லிருக்கு ப்ரோ கொஞ்சம் அவர்கிட்ட கோபி கிட்ட. ஏன்னா லாஸ்ட் டைம் விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப டிசைன் பண்ணிட்டாப்ல, அதே மாதிரி இந்த வாட்டியும் வருஷம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஃபேன்ஸ் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காப்புல ஒரு சென்ஸ்ல. உட்காந்து யாருன்னு
போய் நீங்க போய் கேட்டு வந்துருங்க, போய் நாளைக்கு ஆபீஸ்க்கு போயிருங்க, அவர் ஆபீஸ்க்கு. நானா அவர் ஊர்ல இருக்கணுமே. போங்க, நீங்க போன் அடிச்சு விட்டு ஊர்ல இருக்கா? ப்ரோ உங்ககிட்ட தான் நம்பரே இருக்கு, நீங்க டைரக்டாவே கேட்டுடலாமே. நம்பர் கொடுக்க ப்ரோ, நான் கேட்டுக்கிறேன். இல்ல ஆபீஸ் எடுத்தா கொடுக்க ப்ரோ. போவோம். சொல்ல முடியாது ப்ரோ. ஆக்சுவலா வந்து இல்ல ஃபாஸ்டா பெட்டர் அம்மானி சார் சூப்பரா பண்ணிருக்காப்ல. அவர் லிரிக்கல் வீடியோல இருந்து ஒரு எடிட்டரா கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல தரமா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த குவாலிட்டினஸ் இருக்கு இல்ல. ஹலோ வெறும் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் தானே ப்ரோ, ஃப்ரீயா விடுங்க. நம்ம அடுத்தடுத்த லுக் ட்ரைலர் டீசர் எல்லாம் நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் சொல்றீங்க, இதுக்காக பசங்க வந்து 1.5 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. சும்மா ஒண்ணும் கிடையாது. புரியுது, அதுக்காக தான் படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்பப்போ வந்து நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் வீடியோவா விட்டாங்கல்ல. நம்ம அதுவும் நம்மளுக்கு ஒரு இது மாதிரி தானே. ப்ரோ அபிஷியலா தானே விட்டாங்க அதுவே. ஆனா எனக்கு அது இது அந்த வேர்டிங்ஸ் மட்டும் புடிச்சிருந்தது. ஆனஸ்ட் பாத்துன்னு போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அவர் பாதையில், அது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது அந்த வேர்டிங்ஸ் மட்டும். ஹலோ பிரகாஷ், சுகுமாரன் ப்ரோ, ஒரு டவுட்டு. சுகுமாரன் ப்ரோ, ஆக்சுவலா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த ட்விஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு எல்லாருமே போட்டிருந்தாங்களா? எப்படி ஏதாவது விஷயம் தெரிஞ்சு போடுறாங்களா, இல்ல சும்மா ஒருத்தர் எல்லாரும் கால் பண்ணி பேசி போடுறாங்களா? இல்ல காப்பி பேஸ்லாம் இல்ல, பிரகாஷ் ப்ரோ சொன்னதுதான். அக்டோபர் 10 வந்துட்டு படம் வந்து ப்ரீபான் பண்ணலான்ற டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் ஆனா அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாருமே. இது எப்படி இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வருமா ப்ரோ? இது எப்படி எல்லாத்துக்கும்? ஏன்னா நீங்க போட்டீங்க சரி, ஜென்ரலா நிறைய பேர் அஜித் ஃபேன் சைட்ல இருந்தும் சரி நிறைய பேர் போட்டு இருந்தாங்க. அல்டிமேட்னு போடுறாங்க, ஏன்னா தர லைக்கா சம்பவம் அப்படி இப்படிங்கிறாங்க. எதுக்காக சொல்ல வராங்க? என்ன ஏதோ ஃபர்ஸ்ட் லுக் போய் சொல்ல வராங்களா ரிலீஸ் டேட் பத்தி? பட் ஆனா கடைசியில ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்ல. ட்விஸ்ட்னு சொன்னது இந்த ரிலீஸ் டேட் தான். அது ஆக்சுவலா வந்து முன்னாடியே பிளான் பண்றாங்க. பட் அது எப்படி இதுவாகும் தெரியல. ஓகே, சோ இப்ப கங்குவா விடாமுயற்சி வந்து ஆகஸ்ட் மிட்ல தான் வந்து நீங்க ஷூட்டிங் முடியும்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி வந்து அக்டோபர் 10ல ரிலீஸ் ஆயிடுமா? ஹலோ ப்ரோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? இல்ல கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஆகஸ்ட் மிட்ல தான் வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகுது மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எப்படி வந்து அக்டோபர் 10ல வந்து ரிலீஸ் ஆயிடுமான்னு கேக்குறேன். அதுக்குள்ளேயே போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்குல்லங்க. என்ன அப்படின்னா வந்து ஜூலைல வந்து இவர் அஜித்தோட கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஏற்கனவே பேர்ல எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அவங்க ஏற்கனவே எடுத்த வரைக்கும் எடிட்டிங் போச்சு. கேரளாலாம் ரிலீஸுக்கு 10-15 நாள் வரைக்கும் ஷூட்டிங்கே போச்சு. அப்பெல்லாம் இந்த டைம்ல பண்ணிட்டு இப்பயும் தெலுங்கு படங்கள் பெரும்பாலான போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாட்டு ஆட் பண்ணலாம். அதை பத்தி தான் பிரச்சனை. அக்டோபர் பிளான் பண்ணாங்க பண்ணிடுவாங்க. பட் ஏன்னா ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சுட்டு அவங்க ரிலீஸ் இருக்காங்க. அக்டோபர் பண்ணிடுவாங்க. பிரகாஷ் ப்ரோ, ஆனா இப்போ வேட்டையன் ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சுல ஆல்ரெடி? வேட்டையன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. திரும்ப சூப்பர் ஸ்டார் போர்ஷன் இல்லாம மற்ற போர்ஷன் ஒரு 10 நாள் ஏதோ எடுக்க போறதா நியூஸ் வந்துட்டு இருக்காது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால எல்லாம் யோசிக்கிறாங்க போல, ஒரு போஸ்ட்போன் ஆகும் ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க போல இருக்கு. ஆனா அது அக்டோபர் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும். ஆனா 10-31 மட்டும் முன்னால தெரியணும். ஆனா ரஜினி சார் ஆல்ரெடி வந்து ஒரு அந்த இதுல இமயமலை இங்க போகும்போது அவரே சொல்லியிருந்தார்ல, தசரா ரிலீஸ்னு அவரே சொல்லியிருந்தார்ல ஆக்சுவலா. அதனால சொல்றேன் அக்டோபர் 10 கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. விடாமுயற்சி தீபாவளி போகும். ஆனா ஒருவேளை விடாமுயற்சி சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அது ஒருவேளை ஏதாவது ஒரு போஸ்ட்போன் லேட் ஆச்சுன்னா 2 ரிலீஸ் தேதி மாறி வரலாம். இல்லைன்னா அக்டோபர் 10 வேட்டையனும் அக்டோபர் 31 விடாமுயற்சி வரலாம். அது இந்த வாரம் கிளியர் ஆயிரும், நமக்கு நியூஸ் கிளியர் ஆயிரும். இந்த வாரம் வந்து ஏகப்பட்ட படங்களோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. தங்கலான் ஆகஸ்ட் 15,
அப்புறம் ஆகஸ்ட் 15 இன்னொரு பெரிய படம் வருதுங்கிறாங்க, அதோட இது. அப்புறம் அமரன் படத்தோட ரிலீஸ் தேதி எல்லாமே இந்த வாரம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜூலை நாளைக்கு பிறக்குது பார்த்தீங்களா? இதுல இருந்து இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நிறைய ஏகப்பட்ட படங்களோட ரிலீஸ் தேதி. அப்புறம் ஏற்கனவே ரொம்ப நாளா ஷூட்டிங் முடிஞ்சு பெண்டிங்ல இருக்க படங்கள் பல தேதி வந்து ரிலீஸ் தேதி போட போறாங்க. சின்ன படங்கள் உட்பட லப்பர் பந்து மாதிரியான படங்கள் முத கொண்டு அடுத்தடுத்து ரிலீஸ் டேட் அறிவிப்பாங்க. ஓகே ப்ரோ. இதுல வேற மெயின் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, ஆகஸ்ட் ரிலீஸ். தங்கலான் 3 நாளா பெரிய போஸ்ட். தங்கலான் பெரிய ப்ரோ. படம். அந்தகன் தலைவர் படம். அந்தகன் தலைவர் படம் வருது, அதானே சொல்றீங்க? ஆமா கரெக்ட். அதுக்கு என்ன டேட்? அது ஆகஸ்ட் 15 தானா? தங்கலானுக்கு கிளாஷா? பெரிய தேதி அது. ரசிகர் மன்ற தலைவர் இங்க ஸ்பேஸ்ல இருக்கிறாரு, நம்ம ஸ்பேஸ்ல கேட்டுட்டு இருக்காரு, பிரசாத் ரசிகர் மன்ற தலைவர். அதனால தப்பா பேசக்கூடாதுன்னு வெயிட். ஆக்சுவலா அந்த படம் வரனாலதான் தங்கலான ரிலீஸ் டேட் நீ அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்களா? எது? இல்ல இல்ல ஏங்க நீங்க அந்த படத்தை 5 வருஷமா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உட்காந்துட்டு. அந்த ஆகஸ்ட் 15 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2-3 நாள்ல அவங்க அபிஷியல் டேட் போட்டுருவாங்க. இன்னைக்கே நான் ஷூட்டிங் ஞானராஜா பிறந்த நாளுனால இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தேன், ஒன்றும் வரல. நாளைக்கு எதுவும் அபிஷியலா பண்றாங்க, சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் வித்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு வேலை ஆக்சுவலா இந்த கோட் வரனால அத ப்ரொமோஷன் வச்சு சூட்டோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பிரகாஷ் ப்ரோ, பெரிய படத்துக்கு சேட்டலைட் பிரச்சனை இருக்கு ப்ரோ. பெரிய பெரிய படங்களுக்கு சேட்டலைட் டிஜிட்டல் பிரச்சனை இருக்கு இங்க தமிழ் படத்துக்கு. எப்படி அந்தகன் எனக்கு நான் கேட்கறேன், ஹவ் பாசிபிள்? இப்ப அந்தகன் வரது உறுதி ப்ரோ. உறுதி ப்ரோ, நான் ஃபைன் அதை கேட்கல. ஐ மீன் சேட்டலைட் டிஜிட்டல் வந்து இங்க பெரிய படத்துங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்குல்ல, இவங்களுக்கு டேம்ஸ் இஷ்யூவா என்ன விஷயம் தெரியல. அவங்க வாங்குறத கொஞ்சம் டிலே பண்றாங்க, சென்ஸ்ல போட்டு காட்ட சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்கடா. இல்ல அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ரேட் இருக்கும், அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ரேட். அது ஆக்சுவலா அதுவும் நிறைய ஃபேக்டர் இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோ 6 மாசம் வந்த படங்கள்ல ஒரு 3 படம் தான் தேத்துற மாதிரி இருக்கு. எந்த படமும் தேராது. இப்போ அடுத்து செகண்ட் ஹாஃப்ல வரது என்ன தெரியுமா ஒரு பிரகாஷ் ப்ரோ? கொஞ்சமா சின்ன படங்கள்ல ஓரளவுக்கு நீங்க டாக்ஸ் இருக்கும்ல, இந்த படம் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி என்ன இருக்கா ப்ரோ? எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வர எல்லா படமுமே ஓடும் தோணுது, என்னமோ தெரியல. இந்த வருஷம் 2024 அப்படி ஒரு எண்ணம் வருது. இல்ல ப்ரோ, ரீசெண்டா நேத்து ஒரு ட்ரைலர் வந்ததுல, மழை பிடிக்காத மனிதன், அந்த ட்ரைலரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த படம் நல்லா இருக்கும்னு வந்து பிரகாஷ் ப்ரோ டீசர் பார்த்ததுலேயே சொல்லிட்டு இருக்காரு. இல்ல உண்மையிலே சொல்றேன், எனக்கு விஜய் மில்டன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா விஜய் மில்டன் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மனுஷன், வித்தியாசமா படம் எடுக்கிற ஆளு. எனக்கு அதே மாதிரி ட்ரைலர் கட்டு உண்மையிலுமே பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாருங்க, விஜய் ஆண்டனி படத்துல ஒரு டிஃப்ரெண்டான படமா இருக்கும். அந்த அடுத்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு படம் மழை பிடிக்காத மனிதன், அது மழை பிடிக்காத மனிதன் இருக்கும். அடுத்து சின்ன பட்ஜெட் படங்கள்ல வேற என்ன படம் ஹைப்பான? லடி பேக்கர் நல்லா இருக்குமா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ ஹவ் என்ன டாக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாங்களா போல? வாங்கிக்கலாம். லடி பேக்கர்னு சொல்லி இவங்க நெல்சன் ப்ரொடக்ஷன்ல வருதுல படமா? அது ஆகஸ்ட் பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க ப்ரோ. அதுவும் நல்லா தான் இருக்கும். ப்ரோமோவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு, என்ஜாய் பண்ற மாதிரி. அது மாதிரி ஒரு காமெடி படம், அதாவது நானே கேட்க சீரியஸா போவேணும். ஒரு படம் 2-3 படம் அப்படி காமெடியா ஜாலியா என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல போய் நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்படி ஏதாவது படம் வந்தா நல்லா இருக்கும். அப்படி லடி பேக்கர் வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, இப்போ இந்தியன் 2 எப்படி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்தியன் 2 ரீசன்ட் இன்டர்வியூ கமல் ஏதாவது ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலா இந்தியன் 2-ஓட இந்தியன் 3 தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்றாரு. சோ அப்போ இந்தியன் 2 வந்து அவருக்கே இது இல்லையா, ஒரு நம்பிக்கை இல்லையா? இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைலர் ரிலீஸ் அன்னைக்கு ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி தான். அந்த படம் 2017-18 ஜீரோ ஹைப்ல இருந்துச்சு. நடுவில் ரொம்ப ஹைப்லாம் குறைஞ்சி இப்போ இந்த போஸ்டர்ல வர்றதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நல்ல குவாலிட்டி போஸ்டர்ஸ் தான் வந்துச்சு அந்த படத்துல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹைப் ஏறிச்சு. இப்போ கொஞ்சம் நமக்கு டீசெண்டான ஹைப் இருக்கு அந்த படத்து மேல. ஆனா என்ன, கமலே வந்து இந்தியன் 3 தான் வந்து உடனே அவர் வந்து இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரா, இல்ல அப்படி ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றாரான்னு தெரியல. இல்லன்னா இந்தியன் 3 இப்ப ஹைப் ஏத்துறதுக்காக அப்படி சொல்றாரான்னு தெரியல. நீங்க இது நல்லா ஹிட் ஆனாதான் இந்தியன் 3 மேல ஹைப் இருக்கும். இது நல்லா இல்லைன்னா அது எப்படி இருந்தாலுமே பெருசா உங்களுக்கு இதே இருக்காதுல்ல, உங்களுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்காதுல்ல. உண்மைதான். ஆனா நமக்கு ரிலீஸ் தேதி படம் நம்ம நெருங்கும் போது தானே தெரியும் ஹைப் எப்படி ஏகுறது, படம் எப்படி இருக்க போகுதுன்னு. இது வரைக்கும் அவங்க வெறும் ட்ரைலர் நம்ம இதை வச்சு பேசுறோம். இதே ரிலீஸ்க்கு முன்னாடி பிரகாஷ் ப்ரோ தங்கலானுக்கு வந்து பயங்கரமான ஒரு வெயிட்டிங்ல இருக்க. உங்களுக்கும் பந்தயமும் இருக்கு அதுல, எனக்கு தெரியும். ஆமா, மிகப்பெரிய பந்தயம் இருக்கு தங்கலான் மேல. தங்கலான் நான் சொல்றேன், நான் உங்ககிட்ட இப்ப ஓபன் ஸ்பேஸ்ல பந்தயம் நானே வைக்கிறேன். தங்கலான் வேற லெவல்ல ஒரு
இட்டு கொடுக்கும் பாருங்க. இல்ல ப்ரோ நான் இதுல மாறு இருக்கிறது வீராசிரா தூரா மேல நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் ப்ரோ. அந்த உழைப்பு மேல கமர்ஷியலா ஒன்று பண்ணணும்னு நீங்க விக்ரம் தெரியல. நான் 2 பாகமா வருது, ஒரு பாகம் கிளிக் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். புதுசா ஏதாவது பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஏதாவது ஸ்பேஸ்ல ஏதாவது கான்டெஸ்ட் பண்ணலாமா, நடத்தலாமா, ஏதாவது சினிமா கேள்வி கேட்கலாமா, அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா? யாருக்காவது சொன்னா இன்னைக்கு சொன்னா நீங்க நிறைய ஐடியா நிறைய பிளான் வச்சிருக்கீங்கன்ட்டு நம்ம பேசுவோம் நாளைக்கு இதை பத்தி. பிரகாஷ் ப்ரோ கல்கி படம் பார்த்தேன் நானு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் கல்கி படம் பார்த்தேன். ஏற்கனவே அதை பத்தி பேசியிருக்கேன். ஃப்ராங்கா சொல்ல போனா எனக்கு வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனும் கமலோட அந்த எண்டு கிரெடிட் மாதிரி இருந்தது மட்டும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஒரு சர்ப்ரைஸா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எனக்கு வந்து ரொம்ப இதுவா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. என்னோட ஒரு ஜெனரல் ஒப்பீனியன். ஓகே ஓகே ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை நம்பர் சுகுமார் ப்ரோ, நான் எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஹலோ சுகுமார் ப்ரோ. இல்லைன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, இந்த மாறி படம் என்ன ஆச்சு ப்ரோ? போயிட்டு இந்த படம் மாறி படம். மாறி துரு விக்ரம் படம். இப்ப இந்த வாழையும் என்னன்னு தெரியல, என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியல. இப்போ அடுத்த படம் போயிட்டா படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிட்டு வாழை ப்ரோ. கம்ப்ளீட்டா எல்லா ஒர்க்குமே அந்த ரிலீஸ் டேட்டுக்காக ஒர்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தியேட்டரிக்கல் தானே ப்ரோ அது? இப்படின்னு ஹாட்ஸ்டார் பண்ணா கூட தியேட்டரிக்கல் சொன்னாங்க. ரிலீஸ் ஆகும், தியேட்டரிக்கல் ரிலீஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஓடிடில வரும். புதுசா ப்ரோ ஹாட்ஸ்டார் தியேட்டரிக்கல் படம் பண்றாங்க. எனக்கு அது நல்லா இருக்கு. ஐடியால இருக்கேன். படமே ரிலீஸ் பண்றது நாளை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஆமா, விடாமுயற்சிக்கு ரைட்ஸ் வாங்கிட்டாங்களா? அதெல்லாம் வாங்கல. என்ன ரைட்ஸ்? சேட்டலைட் ரைட்ஸ் கேக்குறீங்களா? என்ன ரைட்ஸ் கேக்குறீங்க? சேட்டலைட் வந்து சன் டிவி வாங்கிருக்காங்க, டிஜிட்டல் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிருக்காங்க, போஸ்டர்லயே விட்டுட்டாங்களே. போஸ்டர்லயே போட்டாங்களே லோகோ. விடாமுயற்சி முடிஞ்சிச்சு. குட் பை டக்லயும் அதே மாதிரி டிஜிட்டல் வந்து நெட்ஃபிளிக்ஸ், சேட்டலைட் வந்து சன் டிவி தான். குட் பை டக்லயும் அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுவும் டீல் முடிஞ்சிருச்சு. சுகுமார் ப்ரோ எங்க ஆள போயிட்டாரு? எங்க காணா போயிட்டாரு? எல்லா கேள்வி கேட்டே துரத்தி விட்டீங்களா? வந்தாருன்னா அடுத்த கேள்வி ஸ்ரீலீலா படத்துல இருக்குன்னு போட்டுருந்தாரு. டியூட்டி இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் கேட்கலாம் போயிடலாம். இருக்கேன், கேக்குதுங்களா? சுகுமார் ப்ரோ, ஸ்ரீலீலா ஆன் போட்டு போட்டீங்க ப்ரோ, இருக்காங்களா ப்ரோ? ஸ்ரீலீலாவா? ஸ்ரீலீலா வந்து ஸ்ரீலீலா படத்துல வந்து இல்ல ப்ரோ. ஆனா இருக்கு, டாக்ஸ் போச்சு. ஆனா இல்ல, இருக்காங்கன்னு போடல, டாக்ஸ் போதுன்னு தான் போட்டிருப்பேன். அதான் கேட்டேன். என் பசங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்க படத்துல. இல்ல அவங்க வந்து இன்னைக்கும் சென்னைக்கு வந்திருந்தாங்க ஒரு கமர்ஷியல் ஈவெண்ட்டுக்காக ஸ்ரீலா பேலஸ்க்கு. அவங்க இல்ல ப்ரோ, அவங்க மேனேஜரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவங்க இல்ல. வேற என்ன எக்ஸ்க்ளூசிவ் என்ன இருக்கா ப்ரோ? குட் பை டக்லியா? அதான் போட்டிருந்தாங்களே ரீசெண்டா ரெடீம் கிங் ஸ்ரீ ஆட் ஆயிருக்காரு, சுனில் ஆட் ஆயிருக்காரு, எஸ்ஜே சூர்யா இருக்காப்லையா? எஸ்ஜே சூர்யா இருக்காரு. வேற யாருன்னா பிக் நேம் என்ன இருக்கா ப்ரோ? சுகுமார் ப்ரோ, பிகி எஸ்ஜே சூர்யா அவ்வளோ பேர் தான். பிகி நேம் என்ன இருக்கு? சுனில் நேம் சொல்லிட்டேன். அதான் கேட்கலாம். கேட்கல ப்ரோ, திரும்பி கேளுங்க ப்ரோ. யாருன்னா பிகி பேர் இருக்கா ப்ரோ? பெரிய பேர் என்ன சொல்றீங்க? அல்ல அவங்க ஆக்சுவலா வந்து காஸ்டிங் வந்துட்டு இன்னும் ஃபுல்லா ஃபைனலைஸ் பண்ணல, போயிட்டு இருக்கு. வித்தின் அ மந்த்க்குள்ள அவங்க ஃபுல்லாவே, அதாவது விடாமுயற்சி அவங்க முடிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாமே பண்ணிடுவாங்க. டேட்ஸ் வந்து நிறைய பேர் கிளாஷ் ஆகுது ப்ரோ. இனிஷியலா எஸ்ஜே சூர்யாக்கே வந்து டேட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, அது இப்போ சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர, இன்ஃபேக்ட் ஸ்ரீலீலா கூட வந்து டேட்டோட இதுதான் வந்துட்டு நிறைய ஒரு இதுவா இருந்தது. பிளஸ் வந்து அவங்க தமிழ்ல இன்ட்ரோ ஆகும்போது அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க இன்னும் வேற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுதான் ப்ரோ.
இல்ல வலைபேச்சு நயன்தாரா ஃபீமேல் லீடு சொன்னாங்க. அதுலயே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதான் கேட்டான். வலைபேச்சு வலைபேச்சு சொல்றாங்க. ஓகே, சிரிப்பா இருக்கு bro. நயன்தாரா இல்ல. நயன்தாரா இல்ல இல்ல நயன்தாரா இருக்கு. ஏன் பிரகாஷ் ப்ரோ குட் பேட் அக்லி வந்து ஃபிக்ஷன் மாதிரியா லைக் மார்க் ஆண்டனி? ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்லயும் மார்க் ஆண்டனியோட டயலாகே டைரக்டர் பேசிட்டு இருக்கிறாப்ல. இது அவரோட ட்ரேட்மார்க் போல இருக்கு. அதனால அந்த இதுக்கு இல்ல அதே ஃபிக்ஷன் மாதிரி இல்ல ப்ரோ. இது வந்து நார்மல் ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஹலோ, கேக்குது பிரதர். சொல்லுங்க பிரதர். ப்ரோ இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தேன். பார்த்தவொடனே ஷாக் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேங்கிறது ஷாக்கிங்கா தான் இருக்கு. நான் வந்து ஒரு ஷோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் சன் நெக்ஸ்ட்ல. பார்த்தவொடனே உண்மையில ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு நிறைய தான் தோணுச்சு. டேரக்டர் எனக்கு பிடிக்கும். அவரோட ஃபேன் நான், மகிழ் திருமணியோட ஃபேன் நான். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய் வச்சு ஒரு பார்த்து, அருண் விஜய் மம்தா மோகன்தாஸ் வச்சு அந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது என்னமோ படம் பேர் மறந்து போச்சு. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. ரெண்டு படம் இருக்காரு. ஒன்னு தடையர் தாக்க, இன்னொன்னு தடம். தடையல் தாக்க. எனக்கு தடையல் தாக்கும் ரொம்ப பிடிக்கும். தடம் பிடிக்கும். ஆர்யா மீகாமன் வச்சது அதுவும் எனக்கு பிடிக்கும். இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கேக்குது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓபி பிரஸ் நான் வந்து ஐடி லாக் பண்ணிட்டு போயிட்டா போல மீட் பண்ணிட்டு ஆளே காணும். நானும் இன்ஸ்டாகிராமும் லாக் பண்ணி வச்சிருக்கா போல. ட்விட்டர் டேக் பண்ண ஆளே காணும். போட்ட போஸ்ட் போன வருஷம் போட்டிருக்காப்ல. நீங்க தான் அவர் காணா போனா வச்சிருக்கீங்க. பேசாம இருங்க. போயிட்டு ஒரு படம் ஃபர்ஸ்ட் லுக்காகலாம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. போன வருஷம் லியோ படத்துல இருந்து ஆளை காண ஒரு அப்ப போட்ட போஸ்ட் திரும்பி போஸ்டே எதுவும் போடல. ஒரு போஸ்ட் மறந்துருங்க. நீங்க செகண்ட் லுக் தேர்ட் லுக்ல அவர் பாத்துக்க. ஒரு படம் போஸ்டுக்காகலாம் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு பிடிக்கல ஒப்பீனியன் பேசுறோம். அடுத்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அது படம் கண்டென்ட் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த வருஷத்துக்குலாம் இப்போதைக்கு ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு ஜாலிக்கு பேசுறோம். ஒரு 10 நிமிஷம் பேசுறோம். படத்தை பத்தி பேசுறோம். ஃபர்ஸ்ட் பத்தி பேசுறோம். அவ்வளவுதான். நம்ம தெருவுல பேசுறதா பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை போய் அவரை போய் டேக் பண்ணி திட்டி என்ன அடுத்த படத்துக்கு. இல்ல வணக்கம் பிரகாஷ். வணக்கம். வணக்கம் பிரதர். சொல்லுங்க பிரதர். இல்ல கல்கி படத்தை பத்தி சொன்னேன். நேற்று போட்டிருந்தீங்க, வர முடியல. படம் ஃபுல்லா பார்த்துட்டேன். இப்போ நம்ம எப்படி ஒரு தானோஸ் எதுக்குற மாதிரி ஒரு அவெஞ்சர் டீம் நம்ம ஒரு இந்தியன் கல்ச்சர்ல உள்ள ஒரு பழைய சிரஞ்சீவியெல்லாம் சேர்ற மாதிரி எதிர்பார்க்கலாங்களா? இப்படிதான் எல்லாம் எதிர்பார்க்கறோம். இந்த செகண்ட் பார்ட் அவன சுத்தி பிளான் பண்ணலையா? இல்ல நீங்க படம் பார்த்த பின்னாடி தான் தெரியுது. அந்த கண்டென்ட்க்கு தான் வர்ற மாதிரி ஏதோ எனக்கு படம் தோணுது. வரட்டுமே. நமக்கு நம்ம இந்திய சினிமால ஒரு அதான் சொல்றேன். இந்தியன் அவெஞ்சர்ஸ் வர்றது தப்பு இல்லையா? கிராண்ட் விஷுவலா பாப்போம். இல்ல அது உண்மையிலே அந்த மாதிரி கண்டென்ட் வர்றதுக்கெல்லாம் உண்மையிலே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு அசோத்தாமன்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு தான் வந்து சில பேர் கேட்கணும், அசோத்தாமன் இவ்வளோ பலமானவரா அப்படின்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு தான் இன்னைக்கு இருக்க பசங்கள்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு உருவாகணும். அதுதான் நான் இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் போடுறீங்க. இந்த இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. அது அவருக்கு ஃபர்ஸ்ட் லுக் வருது வரல, படம் வந்தாலே போதும் எங்களுக்கு. நான் அந்த ஏன்னா அவரோட ஃபேனா நான் சொல்றது, அது படம் வந்தாலே போதும் எனக்கு. அந்த கான்செப்ட் அதை விட்டுருவோம். இது வந்து நான் இப்போ என்ன சொல்றேன், கல்கி வந்து மோஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி தோணுச்சு தெரியுங்களா, விஸ்வம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு அவர் அதே டைலாக் தான், அதான் இங்கே ரிப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். விஸ்வம் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு முல்லா உமர் நான் எதிர்கொள்றேன் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் தான் இங்கேயும் வருது.
இப்ப நீங்க அந்த காண்டீவம் ஒவ்வொருத்தருடைய ஆயுதத்தை வந்து இயந்திர அந்த புராண காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் அது தெரியுமோ தெரியாதோ அது நான் சொல்றேன். புராண காலத்துல இன்னைக்கு நம்ம அந்த காண்டீபத்தை தூக்குறதுனாலே ஒரு சக்தி வேணும். இப்ப தோருக்கு அந்த சுத்தியில வந்து நம்ம பிடிக்கிறோம், தூக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துல ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தா கேப்டன் அமெரிக்கனால தூக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த மாடலாம் கொண்டு வந்தாங்க. அது வந்து இப்ப கடைசியில கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஒருவேளை அந்த சீரம்ன்றது ஒரு சொட்டு சீரத்துக்கே அவ்வளவு பவர் இருக்குன்னா டோட்டல் ஃபுல் பவர் உள்ள ஒரு சீரத்துக்கு வந்து எவ்வளவு ஒரு பவர் இருக்கும்? அதுதான் கல்கியோட அவதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? இல்ல அதேதாங்க பிரதர். அதேதான் நானும் ஒரு 2 நாள் முன்னாடி ஸ்பேஸ்ல சொன்னேன். ஒரு சொட்டு சீரத்துக்கே இவ்வளவு பவர் அப்படின்னா டோட்டல் பவர் எப்படி இருக்கும்? இப்ப இப்ப ரீசெண்டா வந்து இந்த பிரஸ் மீட்ல ஹிந்தி பிரஸ் மீட்ல வந்து பிரபாஸ்ன்னு சொல்லியிருந்தாரு, டேரக்டர் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆன் பிரபாஸ் வெர்சஸ் கமல் ஃபைட் தான். இனிமேல் ஃபுல் ஃபிளஜ்டா அவங்க 2 பேத்துக்கும் ஃபைட் இருக்கும். பிளஸ் அடிஷனலா வந்து இந்த அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமன் கேரக்டருக்கான கூடுதல் ஃபைட் இருக்கும். இதை வந்து எப்படி பிரபாஸ் அஸ்வத்தாமன் ஃபைட் பேசப்பட்டுச்சோ அது மாதிரி கமல்ஹாசனுக்கான ஃபைட் தான் அதிகமாக பேசப்படும் அந்த படத்துக்கு. இனிமேல் தான் எனக்கு கமல்ஹாசன் எப்படின்னா வந்து டேரக்டா ஃபைட் பண்ணல இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பத்தி அதிகமாக படம் எடுக்க போறேன். அதே செகண்ட் பார்ட் ஃபுல்லா இனிமேல் கமல் தான் போல இருக்கு. டேரக்டர் ஹிந்தி பெட்டியில சொல்லியிருக்காரு. பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு சொட்டு சீரத்துக்கே இவ்வளவு பவர் அப்படின்னா ஃபுல் ஃபிளஜ்டா இருக்க கல்கிக்கும் இவரும் முதல்ல எப்படி இருக்கணும் செகண்ட் பார்ட் எடுக்கும்போது பார்ப்போம். அப்ப தனி ஸ்பேஸ் போடுவோம். 2026 சம்மர்ல ரிலீஸ் ஆக போதான் பார்ட் 2 பத்தி. அதனால அப்ப பேசிக்குமா அதை அந்த தமிழ் அதான் ஓகே ஓகே இல்ல ஓகே சார். இந்த படம் பார்த்துட்டு சில விஷயங்கள் நம்ம நீ சொல்ல விஷயங்களா ஒருவேளை இந்த மாதிரி நம்ம இந்தியன் சிரஞ்சீவி ஒரு அவெஞ்சர்ஸா உருவாகி கல்கி பிறக்கிறதுக்கு உதவுறாங்கன்ற மாதிரி கூட ஒரு கான்செப்ட் வரலாம் இல்லையா? எல்லாமே மேபி தான் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து கற்பனை கதை இல்ல, ஒரு நாவலோ இல்ல ஏதோ ஒரு கதை காலத்தை பேசி எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி வரலாம் அது மாதிரி வரல ஏதாவது உறுதியா பேசலாம். இது கற்பனை கதை தானே, இனிமேல் தான் எடுக்க போறாங்கிறப்ப எதை வேணாலும் அவங்க மாத்தலாம், எதை வேணாலும் யோசிக்கலாம், எது வேணாலும் புதுசா வரலாம். எல்லாமே படம் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. இப்ப 3 நாளைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆயிடுச்சு, 490 கோடி. இப்ப நீங்க 4வது நாள் தான் ஹையஸ்ட் டே கலெக்ஷன் சொல்றாங்க. இப்ப நீங்க 4வது நாள் இப்ப இது டோட்டலா ஒரு 550 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கும். 4 நாள்லயே 550 கோடி வரும்னா செகண்ட் வீக் வரைக்கும் ஃப்ரீ ரன் இருக்கு. அப்ப அவங்க எதிர்பார்க்கறது 800 to 1000 கோடி வந்துச்சு அப்படின்னா அப்ப அடுத்த பாட்டுல அவங்க இன்னும் உறுதியா நம்பிக்கையா நல்ல இன்னும் கிராண்டா அவங்க நினைக்கிற எல்லாத்தையும் எடுக்கலாம். பார்ப்போம். இது வந்து எல்லாமே கற்பனை கதை தானே. பிரகாஷ் கமல்ல காமிக்கிறப்போ அந்த ரூம்ல இன்னும் 4-5 பேர் இருந்த மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா. அது யாரு அது சம்திங் கமல் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சைட்லயும் ஒரு கண்ணாடி கூண்டுல மாதிரி நிறைய பேர் ஒரு 2-3-4 பேர் இருக்கிற மாதிரி இருந்தது. நோட்டீஸ் பண்ணீங்களா கமல் இருக்கிற அந்த ரூம்ல? இல்ல தெரியல, அதெல்லாம் பாக்கல. நான் வந்து கமலோட பவரா தான் பாக்குறேன். அந்த சீரம் அந்த டாக்டர் போய் குடுக்கறப்போ பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கமல் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சைட்ல ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி இருந்தது. சிமிலர் கைண்ட் ஆஃப் திங். தெரியலீங்க, ஒருவேளை கீழே இருக்கிற லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறாருன்னு தெரியலையே. கீழே அவர் கண்ணாடி கூண்டுகள் எல்லாத்தையும் வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் அவர் பாக்குற மாதிரி வச்சிருக்காங்களான்னு தெரியல. இன்னொரு தடவை வேணா பார்த்தேன். அவர் ஏன் அப்படி இருக்கிறாரு கமல்ல? அதோட அது பார்ட் 2ல அதுக்கு அதோட பேக் ஸ்டோரி அவர் ஏன்னா 200 வருஷம் இருக்க மாதிரி வரும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். 200 வருஷம் இல்ல 790 வருஷம் தலைவா சம்திங் ரைட். ஓகே 200 வருஷத்துக்கு மேல அவர் இருக்க மாதிரி தான் இருக்கும். அரக்கங்க மாதிரி பேசிருப்பாங்க. அப்ப 200 வயசுங்கிறப்ப அந்த ஒல்லியா இருக்க தேகமா தானே வரும். அதனாலதான் அவரோட லுக் அப்படி வச்சிருக்காங்க. இல்ல அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த குண்டலினி சக்தி பிரதிபலிக்கிற மாதிரி, அதாவது என்னன்னா இவரை சுத்தி அந்த குண்டலினி சக்தி பிரதிபலிக்கிற மாதிரி அந்த குண்டலினி சக்தி மூலியமா இப்ப இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம டெஸ்ட் எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே இந்த சீரம் எல்லாமே இன்னைக்கு சீரம் சொல்றோம். இப்ப நம்ம காலத்துல வந்து அது என்ன சொல்றோம்னா என்ன சொல்றது எனக்கு டக்குன்னு அந்த வார்த்தை வரல. ஒரு டிஎன்ஏ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வருது. ரைட் ஓகே. அந்த கண்டென்ட் கரெக்டா அந்த புராண காலத்துக்கு ஏத்த மாதிரி இழுத்து கொண்டு வந்திருக்கா அப்படி